மார்க்க பற்று ஒரு மனிதனுக்கு குறைவதற்கு பணம் மோகம்தான் பெரிதும் காரணமாக இருக்கிறது என்று ஒரு தரப்பு பேச வந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நினைவை விட்டு உங்களுடைய பொருளாதாரம் உங்களை திசை திருப்பி விட வேண்டாம். இந்த வசனம் நம்ம ஆழமா பூந்து ஹதீஸினுடைய விளக்கம் வைத்துக் கொண்டு இதை ரொம்ப ஆராய்ஞ்சு ஆய்வுக்குள்ள வைத்து புரிய வேண்டிய வசனமா கிடையாது. அல்லாஹ் தெளிவா அடிக்கிறான். பொருளாதாரம் பணமோகம் அல்லாஹ்வுடைய நினைவை விட்டு அப்புறப்படுத்த விடும், தூரமாக்கி விடுங்கிற ஒரு கருத்தை எவ்வளவு ஆழமாக அல்லாஹ் இதில் பதிவு பண்றாங்கிறத பாத்துக்கோங்க. அப்படியெல்லாம் கிடையாது. மார்க்க பற்று குறைவதற்கு சமுதாய சீரழிவு தான் பெரிய காரணமாக இருக்கிறது என்று சொல்லி இன்னொரு தரப்பு வந்திருக்கிறார்கள். ஒரு சமுதாயம் இப்படி வழிகேட்டில் இருக்கும் போது, வழிகேட்டை நோக்கி அழைக்கும் போது, அதை தாண்டி அதை மீறி ஒரு தனி மனிதனால் வாழ முடியாது. ஒரு சமுதாயம் சரியாக இருக்கும் பட்சத்தில் தான் அவன் சரியாக இருக்க முடியும் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இவ்வளவு ஆணித்தரமாக, இவ்வளவு தெளிவாக மார்க்க பற்று பெரிதும் குறைவதற்கு பணம் என்று நாம் சொல்லுகிறோமே, அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் வரலாற்றில் உள்ள நிகழ்வுகளை வைத்து நாம் சொல்லுகின்றோம். நாகூரிலே தர்கா இருக்கிறது, அங்கே ஒரு பெரிய மகான் அடங்கப்பட்டிருக்கிறதா சொல்லுகின்றார்கள். ஆனால் இங்கே நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் தடுத்த காரியங்கள். அதுபோன்று சந்தன கூடுகள், கொடிகள், ஆடம்பரங்கள், மார்க்கத்துக்கு விரோதமான காரியங்கள் எல்லாம் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு மூல காரணம் எது? பணம் தான், பண மோகம் தான். எதிர்க்கக்கூடிய சகோதரர்கள் என்னமோ பணம் தான் காரணம், பணம் தான் காரணம், பணத்தின் மீது இருக்கக்கூடிய மோகம் தான் காரணம் என்பது மாதிரி என்ன செய்யறாங்க, என்ன சொல்லுவாங்கல்ல, அதாவது முழு பூசணிக்காவே சோத்துல மறைச்சாங்க என்பது போன்று பழமொழி எல்லாம் நமக்கு தெரியும். ஆனா நீங்கள் நன்றாக யோசித்து பாருங்கள், இவர்கள் எல்லாம் மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு பணமா காரணம்? அவங்களுடைய கௌரவம் அதை தடுக்கிறது. இத்தனை ஆண்டுகளாக நாங்கள் ஓதி இருக்கிறோம், இத்தனை ஆண்டுகளாக நாங்கள் படித்திருக்கிறோம், நீ என்னப்பா நீ நேத்து பேஞ்ச மழையில இன்னைக்கு முழங்க காலம், எப்படி பேரு நமக்கு? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சொல்லக்கூடிய நமக்கு, திருமறை குர்ஆன் வசனங்களையும் ஹதீஸுகளும் எடுத்து சொல்லக்கூடிய நமக்கு, வஹீ செய்தியை மட்டும் மார்க்கம் என்று எடுத்து பிரச்சாரம் செய்யக்கூடிய நமக்கு இப்படி சொல்றாங்களே, நீங்க நல்ல ஆழமா யோசிச்சு பாருங்க. சகோதர சகோதரிகளே, தௌஹீத் எழுச்சி மாநாடு தஞ்சை வடக்கு மாவட்டத்தின் சார்பாக மிக சிறப்பான முறையிலே அல்லாஹ்வின் உதவி கொண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதில் முதல் அமர்வாக ஒரு சிறப்பு பட்டிமன்றம் நம்முடைய மாவட்டத்தின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய வெற்றிக்கு அவன் இந்த துன்யாவில் எப்படி வாழுகிறான் என்பது முக்கியமான விஷயமாக இருக்கிறது. இந்த துன்யாவில் வாழக்கூடிய காலகட்டத்தில் அவன் எந்த அளவுக்கு மார்க்க பிடிப்போடு வாழ்கிறானோ அந்த அளவுக்கு தான் அவனுடைய மறுமை வாழ்வு வெற்றி என்பது இருக்கிறது. இந்த துன்யாவில் வாழக்கூடிய நேரத்திலே இறை நினைவோடு, மார்க்க சிந்தனையோடு, அல்லாஹ்வை பற்றிய நினைவுகளை சரியாக புரிந்து கொண்டு சரியாக பயணிக்கக்கூடிய நேரத்திலே நிச்சயமாக அவனுக்கு மறுமை வாழ்வு என்பது வெற்றிக்குரிய வாழ்க்கையாக இருக்கும். அதே நேரத்தில் அதை விட்டு தடுமாறக்கூடிய நேரத்தில் இந்த துன்யாதான் நம்முடைய இலக்கு என்று மாறக்கூடிய நேரத்திலே அவனுடைய மறுமை வாழ்க்கை வெற்றி என்பதும் கேள்விக்குறியான விஷயமாக இருக்கும். அதை இந்த மக்கள் மன்றத்திலே எளிமையான முறையிலே பட்டிமன்றம் என்ற ஒரு அடிப்படையிலே எடுத்து சொல்ல வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திலே இரண்டு தலைப்பாக நாம் பிரித்திருக்கிறோம். மார்க்க பற்று ஒரு மனிதனுக்கு குறைவதற்கு பணம் மோகம்தான் பெரிதும் காரணமாக இருக்கிறது என்று ஒரு தரப்பு பேச வந்திருக்கிறார்கள். அப்படியெல்லாம் கிடையாது. மார்க்க பற்று குறைவதற்கு சமுதாய சீரழிவு தான் பெரிய காரணமாக இருக்கிறது என்று சொல்லி இன்னொரு தரப்பு வந்திருக்கிறார்கள். பணமோகம்தான் காரணம் என்று சொல்லி இந்த தரப்பு நம்முடைய வலது பக்கமாக இருக்கக்கூடிய முதலில் இருக்கக்கூடிய அப்துல்லா எம்ஐசி அவர்கள், அடுத்ததாக இருக்கக்கூடிய சையத் அலி அவர்கள், இவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்ல போறாங்கன்னு சொன்னா, பணம்தான் இந்த மார்க்க பற்றை குறைப்பதற்கு
பெரிதும் காரணமாக இருக்கிறது என்று சொல்லி சொல்வதற்காக நம்மிடத்திலே வந்திருக்கிறார்கள். அப்படியெல்லாம் இல்லைங்க, சமுதாய சீரழிவு தாங்க காரணம் அப்படிங்கிறதற்காக நம்முடைய இடது பக்கமாக அமர்ந்திருக்கக்கூடிய முதல் நபராக இருக்கக்கூடிய சல்மான் எம்ஐசி அவர்களும் அடுத்ததாக யாசீர் அவர்களும் இந்த தலைப்பிலே பேச இருக்கிறார்கள். முதலாவதாக, பணம்தான் மார்க்கப்பற்றை குறைப்பதற்கு பெரிதும் காரணமாக இருக்கிறது என்பதை நம்மிடத்திலே சொல்வதற்காக அப்துல்லா எம்இசி அவர்களை நான் அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தஞ்சை வடக்கு மாவட்டம் சார்பாக தௌஹீத் எழுச்சி மாநாடு நடைபெற்று கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். இந்த மாநாட்டில் குழுமி இருக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரர்கள் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும், குறிப்பாக நமது அணியினருக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்க காத்து கொண்டிருக்கக்கூடிய நம்ம நடுவர் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் வற்றாமல் நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு இந்த நிகழ்ச்சியை ஆரம்பம் செய்யும். நடுவர் அவர்களே, உங்களை நோக்கிய ஒரு சிறிய கேள்வி கேட்டுக்கலாமா? கேட்கலாமே. பொதுவா மார்க்க அடிப்படையில அல்லாஹ் சொல்லி காட்டுகின்ற அடிப்படையில் வாழ்க்கையுடைய நோக்கம் என்ன? அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றான், வமா ஹலகத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதுன். இந்த மனிதர்களையும் இந்த ஜின்களையும் என்னை வணங்குவதற்காக தவிர வேறு எதற்காகவும் படைக்கவில்லை என்ற வசனம் திருமறை குர்ஆனில் இருக்குங்கிறத உங்களுக்கு தெரியும் நடுவர் அவர்களே. அப்ப வாழ்க்கையுடைய நோக்கத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது இந்த மார்க்கத்தோட தொடர்பை ஏற்படுத்தி கொண்டு இறைவனை அடைவதுதான் வாழ்க்கையினுடைய நோக்கமாக இருக்கிறது. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல மனிதர்களுக்கு எப்படி விதைக்கப்படுகிறது என்று சொன்னால், மனிதர்களுக்கு என்ன எண்ணம் மேலோங்குகிறது என்று சொன்னால், இந்த பணம் தான் வாழ்க்கையினுடைய நோக்கமாக இருக்கிறது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், இந்த பணம் என்பது வாழ்க்கை வாழ்வதற்குண்டான ஒரு கருவியாக பார்க்க வேண்டிய இடத்தில் இன்றைக்கு பெரும்பான்மையான மக்களிடத்திலே பணம் மட்டும்தான் வாழ்க்கை என்ற நோக்கமாக இன்றைக்கு பரவி இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இன்னும் ஒரு ஆழமான கருத்து என்ன அப்படின்னா, தலைப்பு என்ன? இந்த மார்க்க பற்று மிகவும் குறைவதற்கு காரணம் பணமோகமா சமுதாய சீரழிவா என்ற ஒரு தலைப்பு சேர்ந்து இருக்குல்லங்க. எப்போதெல்லாம் இந்த பண மோகம் அதிகரிக்கிறதோ, எப்போதெல்லாம் இந்த பணத்தினுடைய தேடல் அதிகமாகின்றதோ, இந்த பணத்தினுடைய மோகம் அதிகரிக்க அதிகரிக்க சமுதாயத்தினுடைய சீரழிவை நாம் பார்க்க முடிகிறது. ஒண்ணு இல்லைங்க, இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆன்லைன் விளையாட்டு ரம்மிங்கிற ஒரு விளையாட்டு விளையாடுறான். இந்த விளையாட்டிலே இஸ்லாமிய மக்கள் அதில் பெருமளவில் கலந்து கொண்டு தங்களுடைய பொருளாதாரம் இழந்தாலும் பிரச்சனை இல்லை, ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு லக்கில நமக்கு பொருளாதாரம் கிடைத்து விடாதாங்கிற அந்த பண மோகம் இந்த ஆன்லைன் ரம்மி விளையாட்டிலே, இந்த சூதாட்ட விளையாட்டை அவர்களை கலந்து கொள்ள செய்கிறதா இல்லையா? அப்ப பண மோகம் எதை நோக்கி மக்களை கொண்டு செல்வதுங்கிறது பாருங்க. சூதாட்டங்கிறது மார்க்கத்தை தடுத்த ஒரு விஷயம். அந்த சூதாட்ட இந்த பணம்ங்கிற மோகம் எப்பேற்பட்ட ஒரு சீரழிவை ஏற்படுத்துறங்கிறதுக்கு நடைமுறை விஷயத்தை நம்ம பார்க்கிறோமா இல்லையா? அதே போல ஒரு இளைஞர் எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு இளைஞரை பொறுத்த வரைக்கும் இந்த பணமோகம் அதிகரிக்கிற பொழுது அவனுடைய யதார்த்த நிலையை மறந்துடுறான், தன்னுடைய குடும்ப சூழலை மறந்துடுறான், தாம் பெற்றோர்கள் எவ்வளவு சிரமப்படுகின்றார்கள், எவ்வளவு கஷ்டப்படுறாங்கிற அந்த எல்லாத்தையும் மறந்து இந்த பணமோகம் உலகத்துல அவனை ஒரு லக்ஸூரியான வாழ்க்கையை வாழ ஆசைப்பட வைக்குது. இவன் என்ன பண்றான்? கஷ்டப்பட்டு கடனை உடனே வட்டி கிட்டி வாங்கி டியூ கட்டினாலும் பரவாயில்ல, இஎம்ஐ கட்டினாலும் பரவாயில்ல, லட்சக்கணக்கில் செலவு பண்ணி ஒரு பைக்கை வாங்கிடுறானா, மாசம் மாசம் இஎம்ஐ கட்டுறானா, மாசம் மாசம் டியூ கட்டுறானா, இந்த லட்சக்கணக்கான ரூபாயை இந்த வண்டியை வச்சு என்ன பண்ண போறான்? எதிரணியில இருக்கவங்கள பாய் வண்டியில ஏறுங்க பாய், தாவாசிய போலாம் கூட்டிட்டா போக போறான், பாய் வண்டியில ஏறி உட்காருங்க பாய், தொடைக்கு போலாம் கூட்டிட்டா போக போறான் கிடையாது. அந்த வண்டியை எடுத்துருவான், நேரா பெண்கள் இருக்கிற பகுதியில, கல்லூரி பகுதிகளில் மக்கள் நடமாடக்கூடிய சாலைகளை பைக்கை முறுக்கிக்கிட்டு போகக்கூடிய காட்சி நம்ம பார்க்கிறோமா இல்லையா?
பணமோகம் மக்களை எப்படி கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணம். இது யாராலும் மறுக்க முடியாது. இதை இன்னும் மாறு அடிப்படையில தெளிவா சொல்லணும் அப்படின்னா, அல்லாஹ் தன் திருமறை குர்ஆன்ல, நடுவர் அவர்கள் நல்லா கேட்டுக்கோங்க, எழுதி வேணா வச்சுக்கோங்க. அல்லாஹ் தன் திருமறை குர்ஆன்ல 63வது அத்தியாயத்துல சொல்லும் போது, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வல அவுலாதுக்கும் அன் திக்ரில்லாஹ். இந்த வசனத்துடைய அர்த்தம் இங்க இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்களுக்கு தெரியும். குறிப்பா நம்ம மக்தப் மாசா படிக்கிற பையனை கூப்பிட்டு இதுக்கு அர்த்தம் வைப்பா அப்படின்னு சொன்னா அர்த்தம் வச்சிட போறோம். எதிரணி இருக்கு, இதோட அர்த்தம் இன்னும் தெளிவா தெரியும். அப்ப என்ன சொல்றான் அல்லாஹ்? அல்லாஹ்வுடைய நினைவை விட்டு உங்களுடைய பொருளாதாரம் உங்களை திசை திருப்பி விட வேண்டாம். இந்த வசனம் நம்ம ஆழமா பூந்து ஹதீஸினுடைய விளக்கம் வைத்துக் கொண்டு இதை ரொம்ப ஆராய்ஞ்சு ஆய்வுக்குள்ள வைத்து புரிய வேண்டிய வசனமா கிடையாது. அல்லாஹ் தெளிவா அடிக்கிறான். பொருளாதாரம் பணமோகம் அல்லாஹ்வுடைய நினைவை விட்டு அப்புறப்படுத்த விடும், தூரமாக்கி விடுங்கிற ஒரு கருத்தை எவ்வளவு ஆழமாக அல்லாஹ் இதுல பதிவு பண்றாங்கிறத பாத்துக்கோங்க. ரெண்டாவது என்ன அப்படின்னா, நடுவர் அவர்களே, ஹன்லலாங்கிற ஒரு நபித்தோழருடைய சம்பவம் தெரியும். இந்த நபித்தோழரும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்றாங்க அப்படின்னா, நபிலாரிடத்தை போய் நாங்கள் நயவஞ்சகர்கள் ஆகிட்டோம் என்று சொன்னாரு. இப்ப ரசூலுல்லாஹ் கேட்கறாங்க, ஏன்பா இப்படி சொல்ற அப்படின்னு கேட்கும் போது, அதற்கு அந்த நபித்தோழர்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, இந்த மார்க்கத்தோடு உங்களோடு இருக்கும் போது இறையச்சம் எங்களுக்கு ஏற்படுகிறது. உங்களை விட்டு விலகி என்னுடைய உலகத்தின் பக்கம் செல்லுகிற பொழுது, வியாபாரத்தை நோக்கி செல்லுகிற பொழுது நாங்கள் இறையச்சத்தை குறைவது போன்று எதிர்பார்க்கிறோம். இதுதாங்க பாயிண்ட். இல்ல அந்த நபித்தோழர்கள் நம்மளை விட பல மடங்கு தியாகத்திலும் இறையச்சலும் உயர்ந்த நபித்தோழர்களுடைய உள்ளத்துல என்ன அச்சுறுத்தல் ஏற்படுதுன்னா, இந்த பணமோகம் நம்மளை மார்க்கத்தை விட்டு குறைத்து விடுமோங்கிற அச்சத்தை ஏற்படுதுன்னு சொன்னா, இந்த தெளிவான ஆதாரங்களின் மூலமாக நாங்கள் சொல்லிக் கொள்வது என்னன்னா, மார்க்கப்பற்று குறைந்து போவதற்கு பெரிதும் காரணம் பணம் 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 மட்டும்தான் தெளிவாக அடிச்சு நடுவர் இதை ஆதரிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அப்துல்லா எம்ஏசி அவர்கள் நடுவரை அடிக்காத குறையாக, பணம்தான் ஒரு மனிதன் பிணமாகும் வரை முக்கிய ஒரு காரணியாக இருக்கிறது, மார்க்கப்பற்று குறைவதற்கு அது ஒரு பெரிய காரணியாக இருக்குன்னு சொல்லி கடுமையான முறையில் சொல்லியிருக்காப்புல. அவர் கேட்கும்போது மார்க்கப்பற்று குறையிறதுக்கு பணம் தான் காரணம் மாதிரி எனக்கு தோணுது. இவங்க என்ன சொல்கிறாங்கங்க வச்சு தான் இப்போ முடிவு எடுக்கணும். அடுத்ததாக சமுதாய சீரழிவு தான் மார்க்கப்பற்று குறைவதற்கு முக்கிய காரணம் சொல்லி சல்மான் எம்ஏசி அவர்கள் சொல்லுவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரியவர்களே, மார்க்கப்பற்று குறைவதற்கு சமுதாய சீரழிவு தான் காரணம் என்ற தலைப்பின் கீழே நாங்கள் பேச வந்திருக்கிறோம். மார்க்கப்பற்று குறைவதற்கு பணம் என்பது ஒரு காரணம்தான். பணம் காரணமே இல்லை என்று நாம சொல்லல. பணம் ஒரு காரணம். பெரிதும் காரணம் என்பது சமுதாய சீரழிவு தான் என்பதை நாங்கள் எங்கள் அணியினுடைய வாதமாக எடுத்து சொல்ல இருக்கிறோம். இதுல முதலாவதாக எதிரணியினர் அவர்களுடைய தலைப்புக்கான வாதங்களை, ஆதாரங்களை, கருத்துக்களை சரியாக முன்வைப்பார்கள். அதற்கு ஏதேனும் நம்ம மறுப்பு கொடுக்கலாம் என்று நம்ம பேப்பரும் பேனா எடுத்து உட்கார்ந்தா பேசுறாங்க, பணம் தான் சமுதாயத்தை வழிகெடுக்குது, சமுதாய சீரழிவுக்கு பணம் தான் காரணம் என்று ஒரே போட்டுட்டு போறாங்க. இப்ப நம்ம என்ன கேட்கிறோம்? பணம் தான் சமுதாய சீரழிவுக்கு காரணம். அது ஒரு காரணம் தான். நடுவர் அவர்களே, சமுதாயம் முந்தியதா பணம் முந்தியதா? நடுவர் அவர்களே, சமுதாயம் முந்தியதா பணம் முந்தியதா? எப்படி? சமுதாயம் முந்தியதா? பணம் முதல்ல வந்துச்சா அல்லது சமுதாயம் முதல்ல வந்துச்சா? சமுதாயம் தானே முதல்ல. மனுஷன் தானே பிறந்தான். முதல்ல மனுஷன் தான் வந்தான். பணம் பிறக்கலையே. பணம் பிறக்கல. இப்ப நம்ம என்ன கேட்கிறோம்னா, பணம் தான் சமுதாயத்தை வழிகெடுக்குதுன்னா, பணம் என்கிற ஒரு விஷயம் உருவாக்கப்படுவதற்கு முன்பு சமுதாயத்துல மனிதர்கள் வாழ்ந்தார்களே, அவர்கள் வழிகட்டு போவதற்கு, மார்க்கப்பற்று குறைவதற்கு அப்ப எது காரணம்? இதுக்குதான் என்ன மடக்குனீங்களா? சமுதாயம் தான் காரணம் என்பதற்கு இதை விட தெளிவான சான்று உங்களுக்கு என்ன வேணும்? அடுத்து பேசுறாங்க, பொருளாதாரம் என்பதே பெரிய ஹராம் என்பது போல, பொருளாதாரம் சம்பாதிப்பதே பெரும் பாவம் என்பது போல பேசிவிட்டு போகிறார்கள். அப்படி அல்ல. பொருளாதாரம் என்பது மனித வாழ்வினுடைய தேவைக்கு, அவசியத்திற்கு உள்ள ஒரு விஷயம்.
அதனுடைய அளவு மாறக்கூடிய நேரத்துல தான் அல்லாஹ் எச்சரிக்கிறான். இந்த வசனத்துக்கு அர்த்தம் தேவையா? சின்ன பிள்ளைங்களுக்கு கூட தெரியும், எதிரணியினருக்கு தெரியும். அந்த வசனத்தினுடைய கருத்தை யாராவது மறுத்தோமா? பொருளாதாரம் அல்லாஹ்வுடைய நினைவை விட்டு உங்களுடைய குழந்தைகளும் பொருளாதாரமும் இறைவனின் நினைவை விட்டு திசை திருப்ப வேண்டாம் என்பதை யாராவது மறுத்தோமா? இதுக்கு அர்த்தம் தெரியுமா? அது அர்த்த விஷயம் அல்ல, என்ன வாதத்தை நீங்கள் எடுத்து வைக்கிறீங்க. அப்ப வாதம் என்னென்று எடுத்து வைக்காம என்ன தலைப்புல பேசுகிறோம் என்று விளங்காமல் கடந்து செல்கிறார்கள். இந்த நேரத்துல சமுதாயம் தான் இன்றைக்கு மார்க்கப்பற்றை விட்டு மனிதன் திசை திருப்புவதற்கு அடிப்படை காரணமாக இருக்கிறான் என்பதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே ஏராளமான செய்திகளை நமக்கு தெளிவுபடுத்துகிறார். இறைவன் தன்னுடைய திருமறையிலே 6வது அத்தியாயத்தினுடைய 116வது வசனத்துல இறைவன் பேசுகிறான். நபியே, பூமியில் உள்ள அதிகமான நபர்களுக்கு நீர் கட்டுப்படுவீரானால் அல்லாஹ்வின் பாதையை விட்டு உன்னை வழிகெடுத்து விடுவார்கள். அதிகமான நபர்களுக்கு, ஒரு சமுதாயத்திற்கு நீர் கட்டுப்படுவீரானால் உன்னை மார்க்கத்தை விட்டு அவர்கள் திசை திருப்பி விடுவார்கள், வழிகெடுத்து விடுவார்கள். யூகத்தை தவிர அவர்கள் வேற எதையும் பின்பற்றவில்லை. அவர்கள் பெரும் யூகம் செய்யக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிக தெளிவாக நெத்தி பொட்டுல அடிக்கிற மாதிரி இதை தாண்டி வேறொரு தீர்ப்பை சொல்லவே முடியாதுங்கிற அளவிற்கு மனிதர்களுக்கு, சமுதாயத்திற்கு நீங்கள் கட்டுப்படுவீர்களே ஆனால் உங்களை மார்க்கப்பற்றை விட்டு அதை தனியாக பிரித்து எடுத்துவிடும் என்பதை இறைவன் தெளிவுபடுத்துகிறான். ஒருவேளை இந்த வசனத்திற்கு எதையாவது சொல்லி முட்டு கொடுக்க நினைத்தாலும் கூட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே வரலாற்றின் மூலமாக பாடம் நடத்துகிறான். எந்த வரலாறு? திருக்குர்ஆனில் அதிகமாக சொல்லப்பட்ட வரலாறு யூதர்களுடைய வரலாறு. இந்த யூதர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்தில் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வருவதற்கு முன்பே மதீனாவிலே குடிபெயர்ந்தவர்கள் யூதர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவார்கள், அவரை நம்ப வேண்டும், அவருக்கு உதவி செய்ய வேண்டும், அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவரை பின்பற்ற வேண்டும் என்ற அறிவுரை சொல்லப்பட்டவர்கள் யூதர்கள். நபிகளாரை குறித்து 100க்கு 200% தெளிவாக முழுமையாக அறிந்தவர்கள் யூதர்கள். எப்படி? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான், அல்லதீன ஆத்தைனாஹுமுல் கிதாப் யஅரிஃபூனஹும் கமா யஅரிஃபூன அப்னாஹும். இந்த வேதம் வழங்கப்பட்டவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் இந்த தூதரை தன்னுடைய பிள்ளையை அறிவதை போல அறிந்து கொள்வார்கள். இவ்வளவு தெளிவாக இவர்தான் தூதர் என்று தெரிந்தும் கூட ஏன் யூதர்கள் இஸ்லாத்தை ஏற்கவில்லை? யூதர்கள் இஸ்லாத்தை ஏற்பதற்கான காரணம் என்ன? பணம் காரணமாங்க? சமுதாயம் காரணம். யூதர்கள் நினைத்தார்கள் கடைசியாக வரக்கூடிய தூதர் யூதர்களிலிருந்து வருவார் என்று ஆசைப்பட்டார்கள். ஆனால் வந்தது அரபு குலத்திலிருந்து. ஏத்துக்க முடியல. என் சமுதாயத்திலிருந்து அவர் வரல, எனவே அவரை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று தூதரை புறக்கணித்தார்கள். இவ்வளவு தெளிவாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வசனங்களின் மூலமாக, வரலாற்றின் மூலமாக மனித சமுதாயத்தை மார்க்கப்பற்றை விட்டு திருப்புவது சமுதாய சீரழிவுதான். ஒரு சமுதாயம் இப்படி வழிகேட்டில் இருக்கும் போது, வழிகேட்டை நோக்கி அழைக்கும் போது அதை தாண்டி அதை மீறி ஒரு தனி மனிதனால் வாழ முடியாது. ஒரு சமுதாயம் சரியாக இருக்கும் பட்சத்தில் தான் அவன் சரியாக இருக்க முடியும் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவ்வளவு ஆணித்தனமாக, இவ்வளவு தெளிவாக, ஒருவேளை எதிரணியினர் மாதிரி யாரும் கவனிக்காம போயிடக்கூடாது, எவ்வளவு அடிச்சாலும் சரி நம்ம எடுத்த குறிப்பை பேசிட்டு போய்கிட்டே இருக்கணும் என்ற மனநிலைக்கு வந்துடக்கூடாது என்பதற்காக வசனங்களிலே விளக்குகிறான், வரலாறுகளிலே விளக்குகிறான். அப்ப இவ்வளவு தெளிவான சான்றுகளை எங்கள் அணியினுடைய முதல் கருத்தாக நாங்கள் எடுத்து வைத்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த அமர்வுல இன்னும் இதை விட வலுவான சான்றுகளை, ஆதாரங்களை நாங்கள் முன்வைக்கிறோம். எதை சொல்கிறோம் என்பதை சரியான முறையிலே முழுமையாக கேட்டு உண்மையின் அடிப்படையில், சத்தியத்தின் அடிப்படையில், ஹக்கின் அடிப்படையிலே தீர்ப்பு வழங்குமாறு என்னுடைய உரையை நான் நிறைவு செய்கிறேன். பணம் காரணம் கிடையாது. அது ஒரு கூட்டமாக இருந்து வழிகெடுக்கிறது யாரு? ஒரு கூட்டமாக, ஒரு சமுதாயமாக இருந்து ஒரு தப்பு செய்கிறதுக்கு ஒரு ஆலிம் பெருந்தகைகள்லாம் இருக்காங்களா இல்லையா? இன்றைக்கி நிறைய வழிகேடுகளுக்கு எதை காரணமாக சொல்கிறாங்க? எங்கள் ஆலிம் சாக்கள் அதை சொன்னாங்க, இதை சொன்னாங்க, எங்கள் மத குருமார்கள் இதை இப்படி சொன்னாங்க, எங்களுடைய முன்னோர்கள் இப்படி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சமுதாயம் எதை சொல்லுதோ அதை நோக்கி தானே வழிகேட்டில் போகிறாங்க. வழிகேட்டுக்கு முக்கியமான காரணம் சமுதாயம் இல்லையா? அப்படிங்கிற ஒரு செய்தியை சல்மான் சொல்கிறாங்க.
அதில் நமக்கு வேற ஒன்று கொஸ்டின் வேற கேட்டார். முதலில் வந்தது கோழியா முட்டையான்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி இவர் என்ன கேட்டாருன்னா, முதலில் வந்து சமுதாயமா பணமா அப்படின்னு சொல்லி நம்ம சமுதாயம் சொன்ன பாருங்க. அப்போ சமுதாயம் தானே வழிகேடு முதல்ல ஆரம்பிக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த தரப்புல சல்மான் சொல்லியிருக்கிறாரு. அது எதிர் தரப்புக்கு கடுமையான நெருக்கடியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் அவங்க மைக்கு உட்கார்ற ஸ்டைலெல்லாம் பார்த்தா நொறுக்கி எடுத்துருவாங்கன்னு தெரியுது. அதனால் பணத்தாசை தான் மார்க்க பற்றி குறைவதற்கு பெரிதும் காரணம் என்று சொல்லி சையது அலி அவர்கள் பேசுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. தஞ்சை வடக்கு மாவட்டத்தினுடைய தௌஹீத் எழுச்சி மாநாட்டில் மார்க்க பற்றி குறைவதற்கு பெரிதும் காரணம் பணமோகமா அல்லது சமூக சீர்கேடா என்கின்ற தலைப்பு. அதில் எங்களுக்கு பணமோகம்தான் என்கின்ற அணியில் எங்களுடைய தரப்பில் முன்பு வாதத்தை எடுத்து வைத்தார்கள். அதையே நான் தொடருகின்றேன். பணமோகம் தாங்க எல்லாத்துக்குமே ஒரு முக்கியமான ஒரு காரணம். அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆதமுடைய மகன் ஒருவனுக்கு ஒரு தங்க ஆறு ஓடுகின்ற பொழுது அவன் இன்னொரும் ஒரு ஆறு தேவை என்று ஆசைப்படுவான். ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி சொன்னார்கள் என்று சொன்னால், மனிதன் அப்படித்தான், பணம் தான் அவனுக்கு பெரிது. ஆனால் இங்கே நாம் பார்க்கக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால், இந்த பணத்தின் மூலமாகத்தான் இன்றைக்கு உலகத்தில் பல்வேறு விதமான தவறுகள் நடந்து கொண்டிருக்கிறது. கொலையாக இருக்கட்டும், கொள்ளையாக இருக்கட்டும், ஆள் கடத்தல்களாக இருக்கட்டும், இப்படி எல்லாவற்றுக்கும் மையமாக எது என்று சொன்னால் பணம்தான். அந்த பணத்தினுடைய மோகம்தான். அதுபோலத்தான் மார்க்க பற்று குறைவதற்கு நாம் ஏன் பெரிதும் காரணம் பணம் என்று சொல்கிறோம் என்று சொன்னால், உங்களுக்கெல்லாம் தெரியும், அல்லாஹுடைய பேரொருளால் நம்முடைய ஜமாத் தௌஹீத் ஜமாத் தமிழகத்தில் ஏகத்துவத்தை, அல்லாஹ் ஒருவனை மட்டும் வணங்க வேண்டும், அல்லாஹுடைய திருத்தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய போதனையை மட்டும் பின்பற்ற வேண்டும் என்று ஆரம்ப காலகட்டத்தில் இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை முன்னெடுக்கின்ற பொழுது, மார்க்கத்தின் மீது பற்றில்லாத பெரும்பாலான மக்கள் பணத்தை மோகமாக வைத்து, பணத்தை மையமாக வைத்து, பண ஆசையை மையமாக வைத்து சீர்திருத்த கருத்துக்களை சொல்லக்கூடிய நம்மை கடுமையாக எதிர்த்தார்கள். மார்க்க பற்று பெரிதும் குறைவதற்கு பணம் என்று நாம் சொல்லுகிறோமே, அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், வரலாற்றில் உள்ள நிகழ்வுகளை வைத்து நாம் சொல்லுகின்றோம். நீங்கள் பாருங்கள், உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய மாவட்டம் நாகூர். நாகூரிலே தர்கா இருக்கிறது. அங்கே ஒரு பெரிய மகான் அடங்கப்பட்டிருக்கிறதா சொல்லுகின்றார்கள். ஆனால் அங்கே நடக்கக்கூடிய நிகழ்வுகள் மார்க்க தொடர்புடையதாக நடக்கிறதா? அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் தடுத்த காரியங்கள். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே நெடுங்கிலும் சொல்கின்றான், இணை வைப்பை பற்றி சொல்கின்றான். பல்வேறு இடங்களிலே இணை வைப்பை பற்றி சொல்கின்றான். அதிலே ஒரு இடத்திலே சொல்கின்ற போது, வமை யுஷ்ரிகி பில்லாஹி ஃபக்கத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னah, யார் ஒருவர் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கின்றாரோ அவருக்கு நாம் சுவனத்தை தடுத்து விட்டோம் என்று சொல்கின்றான். அப்படிப்பட்ட ஒரு மாபாதக செயல் மார்க்கத்தின் பெயரால் உங்களுடைய அருகாமை மாவட்டத்திலே நாகூரிலே நடக்கிறது. அதுபோன்று சந்தனக்கூடுகள், கொடிகள், ஆடம்பரங்கள், மார்க்கத்துக்கு விரோதமான காரியங்கள் எல்லாம் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், அதற்கு மூல காரணம் எது? பணம்தான், பண மோகம்தான். அதனால் தானே அவர்கள் அதையெல்லாம் அங்கீகரிக்கின்றார்கள். இல்லை என்றால், அதை பணம் மாத்திரம் இல்லை என்று சொன்னால் இதுவெல்லாம் கிடையாது என்று சொல்லிவிடுவார்கள். பணம் மாத்திரம் இல்லை என்று சொல்லிவிட்டோம் என்று சொன்னால் இதுவெல்லாம் கிடையவே கிடையாது என்று அவர்கள் மறுத்து விடுவார்கள். ஆனால் பணத்தினுடைய ஆசை, பணத்தினுடைய மோகத்தின் காரணமாக அதையெல்லாம் அங்கீகரிக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கின்றோம். அதுபோன்று இன்றைக்கு நிறைய விஷயங்களை மார்க்க விஷயங்களை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். மார்க்க பற்றி நம்முடைய சமுதாய மக்களுக்கு மத்தியிலே குறைவதற்கு என்ன என்று சொன்னால்,
பிற சமயங்களிலே உள்ள நிகழ்வுகளை பார்த்துவிட்டு அதுபோன்று நம்முடைய சமூகத்திலையும் நடக்கின்ற பொழுது எல்லாம் ஒன்றுதான் என்று அவர்களுக்கு உண்மையான இந்த மார்க்கத்தின் மீது உள்ள இந்த பற்று குறைந்து விடுகிறது. உதாரணத்திற்கு நீங்கள் திருமணம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த திருமணத்தின் போது நம்முடைய சமூகத்தில் மணமகன் மணமகள் இவர்களை 2 பேரையும் நிச்சயம் செய்வதற்கு முன்பாக இன்றைக்கு அதுவெல்லாம் குறைந்திருக்கிறது. ஆனால் ஒரு காலகட்டத்தில் பணத்தின் காரணமாக அதுவெல்லாம் அதிகமாக இருந்தது. ஆலிமுசாக்களிடம், தங்கள்களிடம், மகான்களிடம் சென்று ராசி பொருத்தம் பார்ப்பார்கள், ஜாதகம் பார்ப்பார்கள். அப்படி ஜாதகம் பார்த்து 2 பேருடைய ராசி பொருத்தமாக இருக்கிறதா என்று பார்த்துவிட்டு அந்த மதகுரு சொன்னதன் அடிப்படையில் தான் என்ன செய்வார்கள், திருமணத்தையே நிச்சயம் செய்வார்கள். 2 பேருடைய ஜாதக பொருத்தம் சரியாக இருக்கிறது, ராசி பொருத்தம் சரியாக இருக்கிறது என்று அவர் சொன்னதின் அடிப்படையில், இந்த பால் கிதாபின் அடிப்படையில் அவருக்கு கொடுக்கக்கூடிய அந்த பண மோகத்தின் காரணமாக, பணத்தின் மூலமாக அதை பெற வேண்டும் என்பதற்காக மார்க்கத்தில் இல்லாத சடங்கு சம்பிரதாயங்களை எல்லாம் அவர் நமக்கு மார்க்கம் என்று சொல்லுவார். அதனால்தான் நாங்கள் திரும்ப திரும்ப சொல்கின்றோம், மார்க்கத்தில் பற்று பெரும்பாலும் இந்த சமுதாயத்தில் குறைவதற்கு பெரிதும் காரணம் பணமோகம்தான், பணமோகம்தான் என்று கூறிக்கொண்டு எங்களுடைய முதல் தகவலை நிறைவு செய்கின்றோம். எதிரணிக்கு கடுமையான நெருக்கடி செய்தலி கொடுத்துட்டார். இந்த நாகூர் தர்கால கயிறு கட்டுறதுக்கு காசு, அதே மாதிரி அங்கே ஒவ்வொரு விஷயங்களையும் ஏற்படுத்தி கொள்றதுக்கெல்லாம் காசு தான். நீங்கள் சும்மா போயிட்டு வந்துட முடியுமா? பாத்திகா ஓதணும்னா காசு, பணக்காரனுக்கு ஒரு காசு. அப்போ பாத்திகா மார்க்கத்தில் கூடாதுன்னு சொன்னால் பணத்துக்காக தானே அவன் செய்கிறான். கயிறு கட்டுறது எதுக்கு? காசு வாங்கி தானே செய்கிறாங்க. அதே மாதிரி பேய் ஓட்டுறேன், பிசாசு ஓட்டுறேன், தர்கால நடக்கக்கூடிய எல்லா காரியங்களும் அதில் மையமாக இருப்பது பணம் இருக்கிறதா இல்லையா? மார்க்கத்தில் தவறுன்னு தெரிஞ்சா கூட அங்கே பணம் விளையாடுதா இல்லையா அப்படின்னு ஒரு கடுமையான நெருக்கடியான ஒரு நிலையை செய்யத் அலி பாய் எதிரடிக்கு உருவாக்கி விட்டாரு. இப்போ அவங்க தான் அதை ஃபேஸ் பண்ணணும், நம்ம என்ன பண்ண முடியும்? நீங்கள் தான் சொல்லணும். அடுத்ததாக சமுதாய சீரழிவு தான் பெரிதும் காரணம் என்று சொல்லி யாசிர் அவர்கள் பேசுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தஞ்சை வடக்கு மாவட்டத்துடைய தௌஹீது எழுச்சி மாநாட்டிலே அல்லாஹுடைய அருளை கொண்டு ஏராளமான மக்கள், ஆண்கள், பெண்கள், சகோதரிகள் என நாம் அனைவரும் பங்கெடுத்திருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பட்டிமன்றத்தில் மார்க்க பற்று பெரிதும் குறைவதற்கு பணமோகமா அல்லது சமுதாய சீரழிவா என்கின்ற தலைப்பின் கீழ் பல்வேறு செய்திகள் சொல்லப்பட்டு இருக்கிறது. இதுல எங்களுடைய அணியை சேர்ந்த சகோதரர் அவர்கள் பேசும்போது திருமறை குர்ஆன் வசனங்கள் மூலமாகவும் அதே போல வரலாறுகள் மூலமாகவும் சமுதாய சீரழிவுதான் காரணம் என்பதை ஆதாரங்களோடு நிரூபித்திருக்கிறார்கள். ஆனா எதிரணியை சேர்ந்த எதிரில் இருக்கக்கூடிய அந்த சகோதரர்கள் பணம் மட்டும்தான் காரணம், பணம் மோகம் மட்டும்தான் காரணம் என்பதற்கு உதாரணமாக சில தகவல்களை வைக்கிறார்கள். இப்ப நீங்க பாருங்க அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, இப்ப ஒரு பள்ளியில இருக்கக்கூடிய இமாம் அவர்கள் அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னெல்லாம் நம்ம சமுதாயத்திலே நம்மளை சுற்றி என்னெல்லாம் சொல்லப்படுகிறது, அதாவது அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்று சொல்லக்கூடிய நம்மளுடைய ஜமாத் திருமறை குர்ஆன் வசனங்களையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஆதாரபூர்வமான செய்திகளையும் வகி செய்தியை மார்க்கம் என்று நாம் நிலைநாட்டி வருகிறோம், பிரச்சாரம் செய்து வருகிறோம். ஆனால் நம்மை சுற்றி உள்ளவர்கள், நீங்க சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சில கூட்டங்களை நீங்கள் பாருங்கள், அவங்க என்ன சொல்றாங்க? சில பேரு மதுஹபை பிடித்து கொண்டு அதில் இருக்கக்கூடிய கதை கப்சாக்களை என்ன செய்யறாங்க, இதுதான் மார்க்கம். இன்னும் சில பேரை பார்த்தீங்க அப்படின்னா மதுஹபை வைத்துக் கொண்டு அமல்களின் சிறப்பை வைத்துக் கொண்டு அதை என்ன செய்யறாங்க, இதுதான் மார்க்கத்தின் ஆதாரம் என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். இன்னும் சில கூட்டங்கள் அதெல்லாம் கேட்கும் போதே ரொம்ப சிரிப்பா இருக்குங்க. எந்த அளவுக்குன்னு பாத்தீங்கன்னா, அதாவது மார்க்கத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 அடையாளங்களை பத்தி சொல்றாங்க.
அதுல யஜூஜ் மஜூஜ் அவங்கள பத்திலாம் சொல்றாங்க. நம்ம ஆளுங்க என்ன பண்றாங்க தெரியுமா? சில பேரு யஜூஜ் மஜூஜ் யார் தெரியுமா? இப்ப இருக்கிறாங்கல்ல வெள்ளக்காரங்க, அவங்க தான்பா. யாருங்க சொன்னது? நாங்க தான் சொல்றோம். அதே மாதிரி இன்னும் பாத்தீங்கன்னா இன்னொரு குரூப், அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? 2050 உலகம் அழிஞ்சிரும், 2050 உலகம் அழிஞ்சிருமா. அவங்க சொல்ற கருத்துப்படி பார்த்தா யாரும் பொருளாதாரம் சேர்க்க கூடாதுன்றாங்க, பணத்தின் மீது நீங்க முகம் கொள்ளக்கூடாது அப்படின்றாங்க. இப்ப என்ன தகவல்னு பாத்தீங்கன்னா, நாம் கேட்கக்கூடிய கேள்வி என்ன? இது போன்று மார்க்கம் மிக தெளிவாக திருமறை குர்ஆன் வசனங்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனைகளும் இன்றைக்கு பல ஆண்டுகளாக நம்மளுடைய ஜமாத்தின் சார்பாக மிக தெளிவாக வெகுஜன மக்களுக்கு புரிகின்ற அளவுக்கு நாம செய்திகளை எடுத்து சொல்றோமே, இன்னைக்கு வரைக்கும் இன்று வரைக்கும் நாங்கள் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று அறிஞர்கள் என்று சொல்லக்கூடிய ஜமாத்தார்கள் என்று சொல்லக்கூடிய அவங்க எல்லாம் இந்த நிலையில நிற்பதற்கு காரணம் என்ன? பணமா காரணம்? நன்றாக யோசித்து பாருங்கள். எதிர்க்கக்கூடிய சகோதரர்கள் என்னமோ பணம் தான் காரணம், பணம் தான் காரணம், பணத்தின் மீது இருக்கக்கூடிய மோகம் தான் காரணம் என்பது மாதிரி என்ன செய்யறாங்க, என்ன சொல்லுவாங்கல்ல, அதாவது முழு பூசணிக்காவே சோத்துல மறைச்சாங்க என்பது போன்று பழமொழி எல்லாம் நமக்கு தெரியும். ஆனா நீங்கள் நன்றாக யோசித்து பாருங்கள், இவர்கள் எல்லாம் மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு பணமா காரணம்? அவங்களுடைய கௌரவம் அதை தடுக்கிறது. இத்தனை ஆண்டுகளாக நாங்கள் ஓதி இருக்கிறோம், இத்தனை ஆண்டுகளாக நாங்கள் படித்திருக்கிறோம், நீ என்னப்பா நீ நேத்து பேஞ்ச மலையில இன்னைக்கு முழங்க காலம், எப்படி பேரு நமக்கு? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சொல்லக்கூடிய நமக்கு, திருமறை குர்ஆன் வசனங்களையும் ஹதீஸுகளையும் எடுத்து சொல்லக்கூடிய நமக்கு, வஹி செய்தியை மட்டும் மார்க்கம் என்று எடுத்து பிரச்சாரம் செய்யக்கூடிய நமக்கு இப்படி சொல்றாங்களே, நீங்க நல்லா ஆழமா யோசிச்சு பாருங்க. நடுவரவர்களை நீங்களும் யோசித்து பாருங்கள், வந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளை நீங்களும் சிந்தித்து பாருங்கள். இவர்கள் சொல்வதற்கு அவர்களை தடுப்பது கௌரவம் இல்லையா? அவங்க சமுதாயத்தை தான் பார்க்கிறாங்க. அப்ப இது மிகப்பெரிய ஒரு காரணமாக இருக்கிறது. இதுக்கு ஆதாரமா அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான். என்ன சொல்றான்? ரப்பனா இன்னா அதானா சாதத்தனா வ குப்ரானா. இறைவா, திருமறை குர்ஆன்ல நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை இறைவன் சொல்லி தருகிறான். மறுமையிலே சிலர்கள் பேசுவார்கள், என்ன சொல்வாங்க தெரியுமா? இறைவா, நாங்கள் எங்கள் தலைவர்களை பின்பற்றினோம், இறைவா நாங்கள் எங்களுடைய பெரியார்களை பின்பற்றினோம், யா அல்லாஹ் எங்களை அவர்கள் வழிகெடுத்து விட்டார்கள் என்று சொன்னதோடு மாத்திரமில்லாமல் அவங்க சொல்லுவாங்க, இறைவா இவர்களுக்கு 2 மடங்கு வேதனை கொடு. இந்த வசனத்தை நல்ல ஆழமா யோசிச்சு பாருங்க. தெளிவாக இந்த வசனம் சொல்லக்கூடிய கருத்து மிக தெளிவாக சொல்லுகிறது, சமுதாயம் தான் சீரழிவுக்கு காரணம் என்பதை மிக தெளிவாக இதுல வசனத்துல சொல்லப்படுகிறது. இன்னும் இந்த சமுதாயத்துல ஏராளமான சீரழிவுகள் இருக்கிறது. அதெல்லாம் நம்ம பட்டியல் போட்டோம்னு சொன்னோம், அது சொல்லி முடிச்சிடுறேன். நீங்க பாருங்க, டிவி, சினிமா, ஆடல், பாடல், அதே போல வெட்டிங் டே கொண்டாடுறது, பர்த்டே கொண்டாடுறது என்று நீங்க பாத்தீங்கன்னா, மதுவில் இருந்து கஞ்சாவில் இருந்து இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இதெல்லாம் சமுதாய சீர்கேடு தானே. ஒரு மனிதன் மார்க்க பற்றோடு இறை தொடர்போடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் இதுல இருந்து மீண்டு வர வேண்டும். அல்லாஹ் அதைத்தான் சொல்லுகிறான். மது பற்றி பேசக்கூடிய வசனத்துல இந்த மது என்பது அல்லாஹ்வை மறக்க செய்கிறது, தொழுகை விட்டு உங்களை திசை திருப்புகிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப நடுவர் அவர்களே, எங்கள் அணியின் சார்பாக மிக தெளிவாக மார்க்கத்தின் அடிப்படையிலும் யதார்த்தத்தின் அடிப்படையிலும் நாங்கள் தகவலாக சொல்லிக் கொள்கிறோம். மார்க்கப்பற்று குறைவதற்கு பெரிதும் காரணம் சமுதாய சீரழிவுதான் என்பதை சொல்லி என்னுடைய உரையினை செய்கிறேன். மறுமையில என்ன சொல்லுவாங்க, நாங்க வழிகெட்டு போனதுக்கு எங்களுடைய தலைவர்கள் தான், எங்களுடைய முன்னோர்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. அதே மாதிரி இறைவா எங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்குறியோ அதை விட 2 மடங்கு அங்கே கொடு. அப்போ அங்கே வழிகேடை உருவாக்குனது யாரு? ஒரு சமுதாயம் இல்லையா? சமுதாய தலைவர்கள் இல்லையா? குர்ஆன்ல என்ன இருக்குன்னு சொல்லப்படுது, ஆனால் அதுக்கு மாற்றமாக எங்கள் சமுதாயத்தில் இப்படி இருக்குது, எங்கள் முன்னோர்களை நாங்கள் இப்படி கண்டோம் அதனால அப்படி நாங்கள் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி யாசிர் இந்த தரப்புக்கு ஒரு பெரிய பதிலை கொடுத்துருக்குறாங்க. இன்ஷா அல்லாஹ் இது முதல் அமர்வு முடிந்து விட்டது. அடுத்த அமர்வு நம்ம ஆரம்பிக்க போகிறோம். அடுத்து இதே தான், நம்ம அப்துல்லால இருந்து ஆரம்பிச்சிருவோம். பணம் தான் பெரிதும் காரணம் என்று சொல்லி அப்துல்லா எம்ஏசி அவர்கள் பேசுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நடுவர் அவர்களே, இந்த எதிரணியினருக்கு புரியுதா அவங்களுக்கு, இல்லை புரியாத மாதிரி நடிக்கிறாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆக மொத்தத்துல நடுவர் அவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள், மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க.
தெளிவா இருக்கு, ரொம்ப தெளிவா இருக்கீங்க. நமக்கு தான் ஆதரவும் தர போறீங்க, அதுல எந்த டவுட்டும் கிடையாது. அது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த முழு பூசணிக்காவை சோத்துல மறைக்கிற மாதிரி பேசுறாங்க அப்படின்றாங்க. நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, நடுவர் நீங்க மந்தி சாப்பிட்டுருக்கீங்களா? மந்தி ஃபேமஸ். இந்த பக்கத்துல கூட சவுதி அரேபியா ஆமா, பக்கத்துல யாராவது சரி மந்தி வேற இருக்காமா, நைட் சாப்பிட்டு போயிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுல குழி மந்தின்னு ஒண்ணு சொல்லுவாங்க நடுவர் அவர்களே. இந்த ஆட்டை, முழு ஆட்டை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா குழிக்குள்ள இறக்கி அப்படியே போச்சிருவாங்க. அந்த மாதிரி நாங்க எடுத்துட்டு வந்த அந்த கருத்தை மறுக்கிறங்கிற பேர்ல குழிமந்தில அந்த ஆட்டை மறைக்கிற மாதிரி எங்களுடைய எல்லாத்தையும் மறைச்சு அவங்க எடுத்துட்டு வந்த குறிப்பை மேலாப்புல வச்சு என்ன பண்றாங்கன்னா அவருடைய அழகிய குரலின் மூலமாக, கர்ஜனை குரலின் மூலமாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. மக்கள் தெளிவா இருக்கிறாங்க. என்னதான் கர்ஜித்து பேசினாலும் சரி, அழகா பேசினாலும் சரி, ரம்யமா பேசினாலும் சரி, கருத்தை மட்டும்தான் மக்கள் கவனிப்பார்கள், நடுவரும் கவனிப்பாருங்கிறதுல எந்தவித சந்தேகம் கிடையாது. அதே போல யதார்த்தமா யோசிச்சு பாருங்க, யதார்த்தமா பேசுங்க அப்படின்றாங்க. யதார்த்தமா நடைமுறை சம்பவத்தை நாங்க சொல்றோங்க. மக்களா உங்களுக்கு தெரியும், நடுவருக்கு தெரியும், எதிரில் இருக்கக்கூடிய எதிரணிக்கே தெரியும். நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற இதே நேரத்துல நம்முடைய சமுதாயம், பாலஸ்தீன் மக்கள் எவ்வளவு பாதிப்புக்குள்ளாகிறாங்க நமக்கு தெரியுமா இல்லையா? இன்னைக்கு வரைக்கும் 630 நாட்கள் ஆயிருச்சு. இன்னைக்கு வரைக்கும் அங்க கிட்டத்தட்ட 77,000க்கும் மேற்பட்ட அப்பாவி குழந்தைகள், பிள்ளைகள், ஆண்கள், பெண்கள் என்ற முதியவர்கள் என்ற பாரபட்சம் இல்லாமல் எத்தனை பேர் கொன்று குவிக்கப்படுகிறார்கள் தெரியுமா நமக்கு? ஒவ்வொரு காணொலியை பார்க்கிற போது நடுவர்களே கல் நெஞ்சம் கொண்டவர்கள் கூட கரைந்து விடுவார்கள், கண்ணீர் விட்டு விடுவார்கள். அப்பேற்பட்ட நிலைமைக்கு அந்த மக்கள் ஆளாக்கப்படுகின்றார்களா இல்லையா? ஒவ்வொரு நேரம் தன்னுடைய கண்களுக்கு முன்னால் தன்னுடைய பிள்ளைகள் சிதைக்கப்படக்கூடிய காட்சி. நேத்து ஒரு காட்சியை பார்த்த நடுவர் அவர்களே, பச்சை குழந்தை, ஒரு 8 மாசம் 9 மாதம் நிறைந்த அந்த குழந்தை வான்வெளி தாக்குதலின் மூலியமாக அந்த குழந்தையுடைய கால் துண்டிக்கப்பட்ட நிலையில் அந்த குழந்தை கதறி கொண்டிருக்கிறது. அதனுடைய தாயார், அப்ப அவ்வளவு இன்பத்தில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. இது போல நேரத்துல அண்டை நாடுகள், இஸ்லாமிய நாடுகள் என்ன செய்திருக்க வேண்டும் தெரியுமா நடுவர் அவர்களே? அனைவரும் ஒன்றாக சேர்ந்து இரும்பு கரங்களை கொண்டு நம்முடைய எதிரிகளை சந்திக்க வேண்டிய இஸ்லாமிய நாடுகள் இன்னைக்கு வாய்மூடி மௌனமாக இருக்கிறார்கள். அகதிகளாக உள்ள வர வேண்டியவர்கள் எல்லாம் அடைத்து விடுகின்றார்களே. இவர்கள் இது போல ஒரு நிலைக்கு செல்வதற்கு காரணம், பலவீனப்பட்டு போனதற்கு காரணம் பண மோகம் தான் நடுவர் அவர்களே. இது யாரால் மறுக்க முடியும்? இந்த உலகத்துடைய ஆசை, இந்த பணத்தினுடைய மோகம், இந்த ஒரே ஒரு காரணம், தன்னுடைய சகோதர முஸ்லிம்கள் பாதிக்கப்படுகின்றார்கள். அந்த பாதிப்புகளுக்கு இவர்கள் கண்களை மூடிக்கொண்டு வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். வேதனையான விஷயமா இல்லையா நடுவர் அவர்களே? இவர்களுடைய இந்த செயல்பாட்டுக்கு பணமோகம் தவிர வேற ஏதேனும் காரணம் இருக்குமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கு தான் பயப்பட்டார்கள். நபிகள் நாயகம் என்ன தெரியுமா சொன்ன? ஒரு முன்னறிப்பு செய்தார்கள். உங்களுக்கு முன் சென்றவர்களுக்கு ஆட்சி அதிகாரம் வழங்கப்பட்டதை போன்று உங்களுக்கு வழங்கப்பட்டு, அவர்களுக்கு பொருளாதார வசதி வழங்கப்பட்டு, உங்களுக்கும் பொருளாதாரம் அதே போன்று வழங்கப்பட்டு, அது அவர்களை எப்படி அழித்ததோ அது இந்த பொருளாதார மோகம் உங்களை அழித்து விடும் என்று நான் பயப்படுகிறேன் என்று சொன்னார்களே. அந்த ஒரு முன்னறிவிப்பை மெய்ப்பிக்கக்கூடிய விஷயம் இங்க நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதா இல்லையா நடுவர் அவர்களே? அல்லாஹ் தன் திருமறை குர்ஆன்ல தெளிவா அடிக்கிறான். 3வது அத்தியாயத்தை அல்லாஹ் பேசும்போது ஜுய்யின லின்னாஸ் ஹுப்பு ஷஹவாதி மினன் நிஸா வல் பனீன் வல் கனாத்தில் முகந்தர மின தஹபி வல் ஃபித்தா வல் கைலில் முஸவ்வமா வல் அன்ஆம் வல் ஹர்ஸ் தாலிக மதாஉல் ஹயாத்தித் துன்யா. இந்த உலகத்துல ஒரு மனிதன் இந்த தங்க தேடல்ல இருக்கிறான், வெள்ளி தேடல்ல இருக்கிறான், லட்சக்கணக்கில் சம்பாதிக்க நடக்கிறான், உயர்ந்த வாகனங்களை வசதிகள் எல்லாம் வைக்கும் நினைக்கிறார். இது அனைத்தும் இந்த உலகத்துடைய அற்பத்திலும் அற்ப சுகம் என்று அல்லாஹ் சொல்கின்றான். வல்லாஹு இந்தஹு ஹுஸ்னுல் மஆப். அல்லாஹ்விடத்தில் இருப்பது சிறந்தது, அதை நோக்கி நீங்க வாருங்கள். இந்த பொருளாதார மோகம் உங்களை அழித்து விடும் என்பதை அல்லாஹ் தெள்ள தெளிவாக சொல்கின்றானா இல்லையா? இறுதியா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிக் கொள்கின்றேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு எச்சரிக்கை ஊட்டக்கூடிய ஒரு செய்தி நம்ம எல்லாரும் ஆழமாக பதிய வைக்கணும். குறிப்பா நடுவர் அவர்கள் நீங்க எழுதி வேணா வச்சுக்கோங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 2 பசி கொண்ட ஓநாய ஆட்டு மந்தைக்குள்ள நுழைய விட்டோம் அப்படின்னா அங்க இருக்கிற ஆட்டை எப்படி அதை வேட்டையாடி சாப்பிடுமோ அது போல் ஒரு மனிதனுக்கு அந்த பொருளாதார ஆசை வந்து விட்டது என்று சொன்னால் அது அவனை அழித்து விடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்து இருக்கின்றார்களே. இது போன்ற செய்திகள் நமக்கு தெள்ள தெளிவாக உணர்த்துகிறது. ஒரு மனிதனுக்கு
அவன் மாறுபட்டு மிகவும் குறைந்து போவதற்கு காரணம் பணம் மோகம்தான், பணம் மோகம்தான், பணம் மோகம்தான். இதற்கு தக்க மறுப்பை தெரிவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். முடிந்தால் தெரிவிங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். அதாவது பாலஸ்தீனஸ்ல முஸ்லிம்கள் கடுமையாக பாதிக்கப்படுறாங்க. இஸ்லாமிய நாடுகள்லாம் நல்ல வலுவா இருக்குது, அரபிய நாடுகள். அவன் என்ன செய்யறான்னா உட்காந்து மந்தி சாப்பிட்டு இருக்கான், பந்தியில உட்காந்து மந்தி சாப்பிட்றானே தவிர அந்த பாலஸ்தீன மக்களுக்காக ஒரு நெருக்கடியாவது, குறைஞ்சபட்ச ஒரு உதவிகள், நெருக்கடிகள் இது மாதிரி கொடுக்கலாம் இல்லையா? அப்படியெல்லாம் கொடுக்காம இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா பணத்தாசை தான் காரணம். ஏன்னா அவன் நாட்டினுடைய வளங்கள், எண்ணெய் வளங்கள், சொகுசான வாழ்க்கைகள் இதெல்லாம் அடிபட்டு போயிடும். அப்போ மார்க்கப்பற்று குறைகிறதுக்கு பணத்தாசை காரணம் இல்லையா அப்படின்னு சொல்லிக்கிட்டு என்னையும் குறிப்பெடுத்து பேச சொல்லியிருக்கிறாரு நம்முடைய அப்துல்லா எம்ஐசி. என்னங்க இவர் இப்படி பேசுறாரு, நம்ம அடுத்து வச்சிருவோமா? வாங்கிட்ட. அடுத்ததாக சமுதாய சீரழிவுதான் காரணம் என்று சொல்லி சல்மான் எம்ஐசி அவர்கள் பேசுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். கண்ணியத்திற்குரியவர்களே, எதிரணியினர் ஒரு விஷயத்துல ரொம்ப உறுதியாக தெளிவாக இருக்கிறாங்க. நடுவர்களே, அதை கவனிச்சிங்களா? நீங்க ரெண்டு பேரும் ஏதோ ஒரு விஷயத்துல உறுதியா இருக்கீங்கன்னு நாங்க ரொம்ப கவனிச்சுட்டு இருக்கிறோம். எவ்வளவு அடிச்சாலும் சரி, எங்க அணிக்கான வாதத்தை நாங்க என்ன பண்ண மாட்டோம், எடுத்து வைக்கவே மாட்டோம் என்பதுல ரொம்ப தெளிவாக, நீங்க என்ன சொன்னாலும் சரி, நாங்க என்ன எடுத்தோமோ அதை நாங்க பேசிட்டு கிளம்பிடுவோம் பாவா அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. இப்ப அப்துல்லா பாய் அவங்க பேசும்போது கூட நடுவர் அவர்களை இழுத்துக்கிறது, அப்பப்ப நடுவர் அவர்களை நீங்க தான் ஆதரவு தரணும், நீங்க நல்ல பாயிண்ட்களை எடுத்து வைக்காம, வாதங்களை எடுத்து வைக்காம, ஆதாரங்களை எடுத்து வைக்காம ஆதரவு தரணும், தீர்ப்பு தரணும்னா இது எப்படி நடக்கும்? அப்ப அதே மாதிரி சகோதரர் சையத் அலி பாய் அவங்க பேசினாங்க, தௌஹீது எதிர்க்கப்படுவதற்கு பணத்திற்காகத்தான் தௌஹீதை எதிர்த்தார்கள். ஒரு தௌஹீது எழுச்சி மாநாட்டில் உட்கார்ந்துக்கிட்டு சொல்ற வாதம், தௌஹீதை எதிர்த்தார்கள், தௌஹீதிற்கு எதிர்ப்பு கொடுத்தார்கள். எதனால் தெரியுமா? பணத்திற்காகத்தான் எதிர்த்தார்கள். பணத்திற்காகத்தான் தௌஹீது எதிர்க்கப்பட்டதா? தௌஹீது கொள்கைக்காக எதிர்க்கப்பட்டதா? பணத்திற்காக எதிர்க்கப்பட்டதா? ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்ட ஏகத்துவவாதி பள்ளிவாசலிலே நபி வழியின் அடிப்படையில் அத்தையாத்து வரலாற்றி தொழுகிறாரு. தொழக்கூடிய தொழுகையாளின் விரல்கள் உடைக்கப்பட்டதே அது பணத்திற்காகவா, சமுதாயத்திற்காகவா? நபி வழியின் அடிப்படையில் நெஞ்சில தக்பீர் கட்டி தொழுது கொண்டிருந்த ஒரு தௌஹீத்வாதி குண்டு கட்டாக தூக்கி கொண்டு போய் ஹவுலிலே தூக்கி போட்டு வீசி எறியப்பட்டாரே, இது தௌஹீதுக்காக, கொள்கைக்காக நடந்ததா அல்லது பணத்திற்காக நடந்ததா? இறந்த ஜனாசாவை வைத்து எங்கள் பள்ளியிலே அடக்க மாட்டோம் என்று நாட்கணக்கிலே பிரச்சனை செய்தார்களே, அது பணத்திற்காக நடந்ததா, கொள்கைக்காக நடந்ததா? அப்ப கொள்கைக்காக ஒரு சமுதாயம் செய்யக்கூடிய பிரச்சனையை கொண்டு எந்த விதமான சட்டமே இல்லாம பணத்திற்காக தௌஹீதை எதிர்த்தார்கள் என்று ஒரு தௌஹீத் மாநாட்டுல இப்படி வாதத்திற்காக பேசிவிட்டு செல்லக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கிறோம். அதே நேரத்துல இந்த ஏகத்துவ கொள்கையை எடுத்து சொல்லக்கூடிய நேரத்தில் இந்த தௌஹீதுடைய பிரச்சாரத்தை எதிர்கொள்ள முடியாமல் பலதரப்பட்ட சமூக நெருக்கடிக்கு ஒவ்வொரு தௌஹீத்வாதிகளும் ஆளானார்களே, இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லா வகையிலும், தொழில் ரீதியாக, திருமண ரீதியாக, அடக்க ரீதியாக இவனுடைய ஒட்டுமொத்த வாழ்வும் முடிக்கப்பட வேண்டும் என்று கங்கணம் கட்டி ஏராளமான சிரமங்களுக்கும் நெருக்கடிகளுக்கும் தௌஹீத்வாதிகள் ஆளானார்களே, அது பணத்திற்காகவா, கொள்கைக்காகவா? அப்ப மிக தெளிவாக சமுதாயத்திலே இந்த கொள்கையோடு நாம் வாழும்போது நம்முடைய மார்க்கப்பற்றை உடைப்பதற்காக இந்த சமுதாய சீரழிவில் இருக்கக்கூடியவர்கள் இந்த தௌஹீத்வாதிகளை உரசக்கூடிய, இன்றைக்கு வரைக்கும் உரசி கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே மிக தெளிவாக தன்னுடைய தூதரை பார்த்து ஒரு செய்தியை சொல்கிறான், ஒரு எச்சரிக்கையை விடுக்கிறான். சமுதாயத்திற்கு பயந்து, சமுதாயத்தினுடைய கருத்துக்கு நீ தலை வணங்குவீரானால், சமுதாயத்தினுடைய உணர்ச்சிக்கு நீர் கட்டுப்படுவீரானால் அது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்று தன்னுடைய தூதரை பார்த்து இறைவன் பேசுகிறான். அல்லாஹ் சொல்கிறான், குல் இன்ன ஹுதல்லாஹி ஹுவல் ஹுதா, அல்லாஹ்வுடைய வழிதான் நேரான வழி. வலையின் இத்தபாத்த அஹ்வாஹும், அவர்களுடைய மனோ இச்சையை நீர் பின்பற்றுவீரானால், பஅதல்லதி ஜாஅக மினல் இல்ம், தெளிவான ஞானம் உமக்கு வந்த பிறகு, சத்தியம் எது என்று தெளிவாக தெரிவிக்கப்பட்ட பிறகு அவர்களின் அந்த சமுதாயத்தின் மனோ இச்சையை நீர் பின்பற்றுவீரானால், மாலக்க மினல்லாஹி மின் வலியின் வலா நசீர், அல்லாஹ்விடமிருந்து உனக்கு எந்த விதமான பொறுப்பாளரோ எந்த உதவியாளரோ இருக்க மாட்டார் என்று இறைவன் பேசுகிறார். ஒரு சமுதாயத்தினுடைய மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டால், சமுதாய சீரழிவுக்கு அடிபணிந்தால்
தூதராக இருந்தாலும் அவருக்கு இப்பேற்பட்ட ஒரு எச்சரிக்கை அல்லாஹ் சொல்கிறான் என்றால், மார்க்கப்பற்றை விட்டு மனிதனை தூரமாக்கக்கூடிய ஒரு இறை அடியானையை தூரமாக்கக்கூடிய காரியம் சமுதாய சீரழிவை தவிர வேறு எதுவுமே கிடையாது என்பதை நெத்தி பொட்டல அடிக்கிற மாதிரி அல்லாஹ் பேசுறான். இவ்வளவு தெளிவான வாதங்கள், ஆதாரங்கள். அபூதாலிப் அவர்கள் தன்னுடைய மரண தருவாயில கூட அவர் இஸ்லாத்தை ஏற்க முடியாமல் இறந்ததற்கு காரணம் என்ன? சமுதாய சீரழிவு தானுங்க. அபூஜஹல் நின்றுகிட்டு பேசுறான், அப்துல் முத்தலிபுடைய மார்க்கத்தை நீ மறுக்க போறியா என்ற உடனே என்ன விட்டுருங்கப்பா, நான் அப்துல் முத்தலிபுடைய மார்க்கத்துல இருந்து இறந்து போறேன் என்று அபூதாலிப் தன்னுடைய மரண தருவாயில் அந்த சமுதாயம் கொடுத்த நெருக்கடியின் காரணமாக தானே இஸ்லாத்தை ஏற்காம போனாரு. அதனாலதான ரசூலுல்லாஹ் துடிச்சாங்க, அவருக்காக நான் அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு தேடுவேன் என்று கதறினாங்க. அப்ப வரலாறு ரீதியாக, வசனம் ரீதியாக, யதார்த்த ரீதியாக, ஆதார ரீதியாக, அறிவுபூர்வமாக, உணர்வு பூர்வமாக இன்னும் எந்தெந்த வகையில் எல்லாம் சமுதாய சீரழிவு தான் மார்க்கப்பற்றை மனிதனை விட்டு குறைக்கக்கூடியதாக, மார்க்கப்பற்றை விட்டு மனிதனை திசை திருப்பக்கூடியதாக சமுதாய சீரழிவு தான் இருக்கிறது என்பதை இத்தனை அடிப்படையில் நாங்கள் எடுத்து வைத்திருக்கிறோம். நாங்கள் சொன்ன செய்திகள், நாங்கள் சொன்ன கருத்துக்கள் இதுதான் சத்தியம் என்பதை ஆன்றோர்களும் சான்றோர்களும் என்னை போன்றோர்களும் உணர்ந்திருக்கிறார்கள். நடுவர் அவர்களும் இதையெல்லாம் கவனத்தில் கொண்டு நல்லதொரு தீர்ப்பை வழங்க வேண்டும் என்ற தகவலை சொல்லி என்னுடைய உரை நிறைவு செய்கிறேன். என்னுடைய இறுதி சொல்லாக அகில உலகத்தை படைக்க நோக்கினேன். சமுதாயம் அதுதான் முக்கியமான காரணமா இருக்குன்னு சொல்லி நம்முடைய சல்மான் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய பெரிய தந்தை அவங்க கூட கடைசி நேரத்தில் மார்க்கத்தை ஏற்றுக்கிட மாட்டேன் அப்படின்னு அவங்க நின்னதுக்கு காரணம் அந்த சமுதாயம் தானே அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாக பணத்தாசை தான் பெரிதும் காரணம் என்று சொல்லி செய்த் அலி அவர்கள் பேசுவார்கள். இந்த தலைப்பு என்பது மார்க்கப்பற்று குறைவதற்கு பெரிதும் காரணம் பணமோகம்தான். தமிழ்ல ஒரு அழகான பணம்னு சொல்லுவாங்க, பணம் பாதாளம் வரைக்கும் சொல்லும். அதனுடைய பொருள் என்னன்னு சொன்னா, பணம் இருந்ததுன்னா எதனாலும் என்ன செஞ்சிடலாம், சாதிச்சிடலாம். நண்பர் சல்மான் எம்ஐசி சொன்னாங்க, பள்ளிவாசல்ல விரல் அசைத்து தொழுகின்ற பொழுது அடித்தார்கள், விரலை உடைத்தார்கள். ஜனாசா தொழுகைக்கு இன்றைக்கும் பிரச்சனை செய்கின்றார்கள். தௌஹீதுடைய பிரச்சாரத்துக்கு இன்றைக்கும் எதிர்த்து பிரச்சாரம் செய்கின்றார்கள். இதற்கெல்லாம் சமுதாயம் தான் என்று அவர் சொன்னார். சமுதாயம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அந்தந்த நிர்வாகங்கள் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய பொருளாதாரம் தான் நடுவர்களே இதுக்கு ஒரு முக்கியமான பாயிண்ட். சமுதாயங்கிறது ரெண்டாவது. ஃபர்ஸ்ட் இப்போ இந்த விரல் உடைப்பு சம்பவமா இருக்கட்டும், நம்மளை எதிர்க்கக்கூடிய சம்பவமா இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், எந்த ஒன்றாக இருந்தாலும் முதல்ல வருவது யார் வருவாரு? அந்த பள்ளிவாசலுடைய இமாம் வருவார். முதல்ல ரெண்டாவது வருவார் யார் வருவாங்க? அந்த கமிட்டி வரும். ஆக மொத்தத்தில் இந்த பணத்தை நிர்வகிக்கக்கூடியவர்கள் அவர்கள் தான் முதல்ல வருவாங்க. அதனாலதான் நாங்கள் சொல்றோம், இந்த தௌஹீதுடைய எதிர்ப்புக்கு, இந்த தௌஹீது கொள்கையை வளரக்கூடாது என்று நினைக்கக்கூடியவர்கள் பண மோகத்தின் காரணமாகத்தான் என்ன செஞ்சாங்க, எதிர்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அல்லாஹ்வுடைய பேரருளால் இன்றைக்கு மௌலூது ஓதியவர்கள், வரதட்சணை வாங்கியவர்கள், இணை வைத்தவர்கள், தர்காவே கெதி என்று கிடந்தவர்கள் அல்லாஹ்வுடைய பேரருளால் மார்க்க பற்றின் காரணமாக திருமறை குர்ஆனையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையையும் படித்ததின் காரணத்தினால் அல்லாஹ்வுடைய பேரருளால் இன்றைக்கு அதிலிருந்து விலகி கொண்டிருக்கின்றார்கள். நம்முடைய பிரச்சாரமும் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. சரி நடுவர் அவர்களே, இப்போது பணம்தான் பெரிதும் காரணம் என்பதற்கு நாங்கள் இன்னொன்றையும் சொல்கின்றோம். வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுகை எல்லாருக்கும் தெரியும். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜும்மாவுடைய நாளில் யார் முதலில் பள்ளிவாசலுக்கு முதலில் வருகின்றார்களோ அவர்களுக்கு ஒட்டகம் குர்பானி கொடுத்த நன்மை, யார் இரண்டாவது வருகின்றார்களோ அவர்களுக்கு மாடு குர்பானி கொடுத்த நன்மை, யார் மூன்றாவது வருகின்றார்களோ அவருக்கு ஆடு, இப்படி வகைப்படுத்தி அது சென்று கொண்டே இருக்கிறது. ஆனால் மார்க்க பற்று உண்மையிலேயே அவர்களுக்கு இருந்திருக்கும் என்று சொன்னால் பள்ளிவாசல் இன்னைக்கு என்ன செஞ்சிருக்கணும், கூட்டம் கடுமையா வந்திருக்கணும். சுபுவுக்கு ஆளகானம் சொன்ன மாதிரி சுபுவுக்கு ஆளகானம். ஜும்மாவுக்கு வரக்கூடியவங்க ஏனைய தொழுகைக்கு பார்க்க முடியாது. இதெல்லாம் நீங்க நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறீங்க அல்ஹம்துலில்லாஹ். அப்போ நம்ம பக்கம் தான் நீங்க இருக்கிறீங்க அப்படிங்கிறத உணர்றோம். இதுல நாங்க கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா,
அதுவே ரேஷன் கடையில் பொங்கல் தீபாவளி பண்டிகை காலங்கள்ல ரேஷன் பொருள் 5000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு கிட்டு கொடுக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னா குடும்ப தலைவர்கள் உள்பட குடும்ப தலைவி உள்பட எல்லாரும் என்ன செஞ்சிடறோம், நைட்டே போய் ஒரு பாயை தூக்கிக்கிட்டு ஒரு வாட்டர் பாட்டில தண்ணியை தூக்கிக்கிட்டு கொசுக்கடிக்கு ஒரு சமுக்காலத்தையும் தூக்கிக்கிட்டு ஒரு போர்வையை தூக்கிக்கிட்டு அங்க போய் ரேஷன் கடை வாசல்ல நெடுஞ்சாங்கடையா போய் கிடக்கிறோமே. அது நான் எதற்காக இதை நான் ஒப்பிட்டு சொல்லுகிறேன் என்று சொன்னால், பள்ளிவாசல்ல வெள்ளிக்கிழமையோட ஜும்மா நாள்ல ஒட்டகம் வாங்க முடியுமா நடுவர்களே? ஒட்டகத்தினுடைய விலை எவ்வளவு இன்னைக்கு? அது இந்தியாவில் கொடுக்க முடியாது. கிட்டத்தட்ட எல்லாமே லட்சத்தை நெருங்கி கொண்டு போயிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நன்மையான காரியத்தை அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு சொல்லுகின்றார்கள். அதற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் உலகத்தில் கையில் கிடைக்கக்கூடிய இந்த பொருளாதாரத்திற்காக நெடுஞ்சாங்கடையா ரேஷன் கடையில போய் கிடக்கிறோமே. இது மார்க்க பற்று நமக்கு உள்ளபடியே இருந்தது என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய பேரருளால் நாம் இதை நோக்கி, நல்ல விஷயத்தை நோக்கி, இபாதத்துக்குரிய விஷயத்தை நோக்கி நாம் வருவோம். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சூரத்துல் முல்க்ல சொல்றான், அல்லதி ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியப்லுவுக்கும் அய்யுக்கும் அஹ்சனு அமலா. மனிதன் படைக்கப்பட்ட நோக்கத்தை பற்றி அல்லாஹ் ரத்தின சுருக்கமாக அழகாக சொல்லுகின்றான். மனிதன் நல்ல நற்காரியங்கள் செய்பவர்கள் யார் என்பதை சோதிப்பதற்காக உங்களுக்கு மௌத்தையும் ஹயாத்தையும் தந்தோம் என்று அல்லாஹ் சொல்கின்றான். இந்த இடத்தில் வந்திருக்கக்கூடிய மக்கள் நாம் அனைவர்களுக்கும் நடுவர் எந்த தீர்ப்பை வேண்டுமானாலும் சொல்லிக் கொள்ளட்டும். உங்களுக்கு நாம் சொல்லிக் கொள்வது என்னவென்று சொன்னால், இந்த உலகத்திலே நாம் மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அந்த வாழ்க்கையிலே வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்கின்றானே, உலகத்தின் நல்லறங்கள் செய்பவர்கள் யார் என்பதை சோதிப்பதற்காக மௌத்தையும் ஹயாத்தையும் தந்தோம் என்று சொல்கின்றானே. முதலில் மனிதா நீ மௌத்தாகி விடுவாய், அதனால் அல்லாஹ் மௌத்தை, பிறகு நமக்கு ஹயாத்தை என்று அல்லாஹ் சொல்கின்றான். அத்தகைய இந்த உலகத்திலே நாம் படைக்கப்பட்ட நோக்கம் மார்க்க பற்றோடு, மார்க்க பிடிப்போடு, எந்த நிலையிலும் எப்பேற்பட்ட சூழல் வந்தாலும், எப்பேற்பட்ட நெருக்கடி வந்தாலும், எப்பேற்பட்ட சோதனைகள் வந்தாலும் இந்த மார்க்க பிடிப்பை நாம் உயிர் மூச்சா கொள்ள வேண்டும். அதே நேரத்திலே மார்க்க பிடிப்பு இல்லாமல் போவதற்கு பெரிதும் காரணம் பணமோகம்தான், பணமோகம்தான், பணமோகம்தான் என்று கூறிக்கொண்டு என்னுடைய இறுதி சுற்றை நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். ரெண்டு பேருமே நல்ல பயங்கரமாக பேசுறீங்களே. இந்த அணியாக இருந்தாலும் சரி, அந்த அணியாக இருந்தாலும் சரி, செமையான கருத்துக்களாக இருக்கிறது. இப்போ அந்த பள்ளி வாசலில் சுபு தொழுகைக்கு ஆட்களை என்ன வேண்டியிருக்குது, அதே ஒரு உதவி தர்றாங்க, ஒரு ஏதாவது பொருளாதார உதவி தர்றாங்க, சலுகை தர்றாங்க, அரசாங்க உதவி தர்றாங்கன்னு சொன்னால் நேராக கிட்ட எடுத்துகிட்டு போயிடுறான். இவன் போவாட்டாலும் வீட்டம்மா சொல்லிடுவாங்க, ஏங்க போயிருங்க, கரெக்டாக போய் வாங்கிட்டு வந்துருங்கன்னு சொல்லி. அப்போ இதுக்கு பணம் காரணம் இல்லையா? அதே ஆள் சுபு தொழுகைக்கு வரணும்ல, கூட்டம் அப்படி நிறையணும்ல பள்ளிவாசலில். அப்போ இந்த பள்ளிவாசலில் நிறையாமல் இருக்கிறதுக்கும் சலுகைகள் கொடுக்குற இடத்துல கிட்டோட போய் நிறையிறதுக்கும் என்ன காரணம்? பணம் இல்லையா, மணி இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த பணத்துக்கு சில உதாரணங்கள்லாம் சொல்லி சொன்னாப்புல. இது நம்ம இந்த தரப்பு. அடுத்து இல்லை, சமுதாய சீரழிவு தான் காரணம் என்று சொல்லி இறுதியாக யாசிர் அவர்கள் பேச வருகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, எங்களுடைய எதிரில் இருக்கக்கூடிய அணியினருக்கு அல்லாஹ் அருள் புரிய வேண்டும். ஏன்னா என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இவ்வளவு நேரம் நடுவரை கவர் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன பண்ணிட்டாருன்னா, ஆடியன்ஸை பார்த்து உங்களுக்கு தெரியும் பாருங்க, நீங்க என்ன தீர்ப்பு வேணாலும் கொடுத்துக்கங்க, எங்க பக்கம் ஆடியன்ஸ் இருக்கிறாங்க என்பது மாதிரி என்ன செய்யறாங்க, பாலை இந்த பக்கம் போடுறாங்க. ஆனா அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு மார்க்கத்தை திருமறை குர்ஆனில் இருந்தும் ஹதீஸில் இருந்தும் விளங்கிக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு நன்றாகவே தெரியும் எது மார்க்க பிடிப்புக்கு பற்றுக்கு குறைவு பெரிதும் காரணம் என்பதை நீங்க தெளிவா விளங்கி வச்சிருக்கீங்க. ஒரே ஒரு உதாரணங்க, பணம் என்பது ஒன்று. நீங்க நல்ல ஆழமா யோசிச்சு பாருங்களேன். நாங்க சமுதாய சீரழிவு என்று பட்டியல் போட்டு கொண்டு இருக்கிறோம். இப்ப எங்களுக்கு டைம் என்ன இல்லை, ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அனைத்தையும் சொல்ல முடியாத சூழ்நிலை இல்லைன்னா சமுதாயத்தில் நிலவக்கூடிய அத்தனை விஷயங்களையும் பட்டியல் போட்டா நீங்களே சொல்லுவீங்க பெரிதும் மார்க்க பற்று இல்லாமல் போவதற்கு பெரிதும் காரணம் சமுதாய சீரழிவு தான். அந்த அளவுக்கு பட்டியல் இருக்கிறது. ஒன்னே ஒண்ணு வச்சுக்கிட்டு என்ன செய்யறாங்க, பணம் காரணம் இல்லை நாங்க சொன்னோமா?
எது பெரிதும் காரணம்? அந்த ஒன்றை வச்சுக்கிட்டு ஏராளமான செய்திகளை இல்லை இல்லை என்று மறுத்து கொண்டு இருக்கிறார்கள். உதாரணமா சொல்லுவாங்க, அந்த இது இருக்குல்ல, எறும்புக்கு பின்னாடி ஏனைய என்ன செஞ்சாங்களாம், ஒழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்களாம். அந்த மாதிரி என்ன செய்யறாங்க இவங்க, ஒன்றே ஒன்றை வைத்துக் கொண்டு ஏராளமான சமுதாய சீரழிவு சம்பந்தமாக ஏராளமான ஆதாரங்களை நாம் எடுத்து வைக்கிறோம், அதை கண்டுகொள்ளாம இருக்கிறாங்க. நீங்க பாருங்க, இன்னும் ஏராளமான செய்திகள். இன்றைக்கு மனிதர்கள் தங்களுடைய நேரங்களை மார்க்க விஷயங்களில் கழிக்காமல் இருப்பதற்கு அவங்க பயன்படுத்தக்கூடிய இதெல்லாம் நீங்க பாருங்களேன். அவங்க நேரத்தை என்ன செய்யறாங்க, இன்னைக்கு செல்போன்ல பயன்படுத்துகிறார்கள், வாட்ஸ்அப்ல பயன்படுத்துகிறார்கள், நடிகர்களுக்கு பின்னால் செல்லக்கூடிய அந்த செயல்களில் பயன்படுத்துகிறார்கள், டிவியில் பயன்படுத்துகிறார்கள். இதுக்கெல்லாம் பொருளாதார காரணமா? நீங்க நல்லா யோசிச்சு பாருங்கள். நீங்க நல்லா பாத்தீங்க அப்படின்னா, சமீபத்துல அதாவது இளைஞர்கள் ஒரு பக்கம், நடிகர்கள் அவங்க பின்னாடி சென்று கொண்டு இருக்கிறார்கள், தங்களுடைய நேரத்தை வீணடித்துக் கொண்டு இருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, நம்மளுடைய இஸ்லாமிய சகோதரிகள், அதாவது முஸ்லீம் என்று பெயர் வைத்துக் கொண்டு அதே போல முருகா அணிந்து கொண்டு என்ன செய்யறாங்க, நான் விஜயை பார்த்து விட்டு, ஒரு நடிகனங்க, அவர் எங்களுக்கு எப்படிப்பட்டவர் தெரியுமா, தாயை விட சிறந்தது தாய் மாமா உறவுன்றான். யாருங்க சொன்னது? மார்க்கத்தில் இருக்குதா? தாய் தான் உறவுகளில் சிறந்தவர்கள், தாய் தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அவங்களோடு தான் நீங்கள் உறவு பாராட்டுவதற்கு அவங்க தான் தகுதி படைத்தவர்கள் என்று சொல்லுகிறார்கள். ஆனா இஸ்லாமிய சமுதாயம் எதை நோக்கி போயிட்டு இருக்குது தெரியுதா உங்களுக்கு? அப்ப இன்னும் இளைஞர்கள் பாத்தீங்கன்னா, நேற்று கூட பார்த்த செய்திங்க, நடு ரோட்ல உட்கார்ந்து கொண்டு கொஞ்சம் வெளிச்சம் இல்லாமல் ஒரு இருட்டு பகுதியாக இருந்தால் 15 வயசு 16 வயசு மதிக்கக்கூடிய அந்த இளைஞர்கள், சிறுவர்கள் உட்கார்ந்து மது அருந்தக்கூடிய நிலை. இப்படி மார்க்கப்பற்றை குறைப்பதற்கு காரணமாக ஏராளமான இந்த சமுதாய சீரழிவுகள் இருந்து கொண்டிருக்கிறது. இது சாதாரணமா நம்ம கடந்து போக முடியாது. இன்னும் ஏராளமான செய்திகள் இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆன்ல எச்சரிக்கிறான். என்ன எச்சரிக்கிறான்? அவர்கள் நரகத்தில் இருக்கும் போது மா சலக்கக்கும் ஃபீ சக்கர் என்று கேள்வி எழுப்பும் போது அவர்கள் சொல்லுவார்கள், இறைவா நாங்கள் தொழக்கூடியவர்களாக இல்லை, இறைவா நாங்கள் உணவளிக்கக்கூடியவர்களாக இல்லை, ஏழைகளுக்கு பசித்தவர்களுக்கு உணவளிக்கக்கூடிய அந்த செயலை செய்யவில்லை, நாங்க என்ன செஞ்சோம் தெரியுமா, வீணர்களுடன் மூழ்கி கிடந்தோம், வீணான செயல்கள்ல மூழ்கி கிடக்கிறாங்களே அவங்களோட நாங்க மூழ்கி கிடந்தோம். அந்த மாதிரி திருமறை குர்ஆனுடைய வசனங்கள் மிக தெளிவாக என்ன சொல்லுதுன்னா, இப்ப வீணர்களோட மூழ்கி கிடந்தாங்கன்னா என்னங்க அர்த்தம்? சமுதாய சீரழிவு தானே. இன்னைக்கு நடிகர்கள் இருக்கிறார்கள், இன்னும் எத்தனையோ சீரழிவுகள் இருக்கிறது, டிவி இருக்கிறது, சீரியல் இருக்கிறது. அதே போல இன்னைக்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய இஸ்லாமிய சமூகத்தில் கூட என்ன வந்துருச்சு, ரீல்ஸ் வந்துருச்சு. நான் என்ன கேட்கிறேன், அந்த மாதிரி நேரங்களை நீங்க திருமறை குர்ஆனை எடுத்து ஓதக்கூடாதா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸ்களை நீங்கள் படிக்க கூடாதா? மார்க்கத்தை தெரிந்து கொள்வதற்கு அந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்த கூடாதா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, 2 விஷயங்களில் மனிதன் என்ன செய்யறான், ஏமாற்றத்துக்குள்ளாகிறான். ஒன்று அவனுடைய ஆரோக்கியம், மற்றொன்று அவனுடைய ஓய்வு நேரம். சொன்னாங்களே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள், இன்றைக்கு அத்தனை பேருடைய ஓய்வு நேரத்தையும் நன்மை இல்லாமல் பயனில்லாமல் போவதற்கு, தீமையின் பின்னால் செல்வதற்கு, இன்னைக்கு அதை பயன்படுத்துவதற்கு காரணம் சமுதாய சீரழிவு இல்லையா? அப்ப ஏராளமான ஆதாரங்களை நாங்கள் வைத்திருக்கிறோம். திருமறை குர்ஆனில் இருந்தும் வரலாறுகளில் இருந்தும் யதார்த்த நிலைகளை விளக்கி நாங்கள் எங்களுடைய அணியின் சார்பாக ஏராளமான ஆதாரங்களை நாங்கள் வைத்திருக்கிறோம். ஆகவே மார்க்கப்பற்று குறைந்து போவதற்கு மிகவும் காரணம் சமுதாய சீரழிவுதான் என்று தீர்ப்பு வரும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. யாசிர் அவர்கள் சமுதாய சீரழிவுதான் காரணம் என்பதை காரண காரியத்தோட விளக்கியிருக்கிறாங்க. இப்போ நம்ம இறுதியாக தீர்ப்புக்கு வர வேண்டும். 2 தரப்பும் கடுமையான விஷயங்களை தான் சொல்லியிருக்கிறாங்க. யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சலிப்பாக சொல்லலை, குறைஞ்சி சொல்கிற மாதிரிலாம் இல்லை. 2 பேருமே நல்ல அருமையான கருத்துக்களை இந்த சபையில் எடுத்து வைத்திருக்கிறார்கள். இப்போ நம்ம தீர்ப்பு வழங்கும் போது ஒரு ஆளுக்கு தானே வழங்கணும், ஒரு தலைப்புக்கு தான் சொல்ல முடியும். அப்போ இன்னொரு தலைப்பில் உள்ளவங்க சரியாக சொல்லலை அப்படிங்கிற பொருள் கிடையாது. நீங்கள் அதை முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். பெரிதும் காரணம் யார் அப்படிங்கிறது தான் இந்த பட்டிமன்றத்தினுடைய நோக்கம். அதாவது மறுமையில் இறைவனுடைய அந்த இடத்திலே நிற்பதற்கு மார்க்க ரீதியான
நம்முடைய பயணங்களை அமைத்துக் கொள்ள வேண்டும். இங்கே இந்த உலகத்திலே ஏராளமான வழிகேடுகள் இருக்கிறது. இந்த வழிகேட்டில் நம்மை முதன்மையாக எடுத்து செல்வது பணம்தான் காரணம் என்று சொல்லி ஒரு சாரார் சொல்லுகிறார்கள். இல்லைங்க, அப்படி கிடையாது, சமுதாய சீரழிவுதான் காரணம் என்று சொல்லி இன்னொரு சாரார் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இப்போ நீங்க முதல்ல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பண விஷயத்தை நம்ம எடுத்துக்கிடுவோமே. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல பணத்தை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லுகிறான். நீங்கள் மன்னரை சந்திக்கும் வரை உங்களுக்கு அதிகமாக பொருளாதாரம் தேடுவது அல்லாஹ்வினுடைய நினைவை விட்டு தடுத்து விட்டது அப்படின்னு சொல்லி இறைவன் சொல்லி காட்டுகிறான். அப்ப இந்த பணத்தை நீங்க பாத்தீங்கன்னா அது ஒரு போதை தான். அது இல்லை நம்ம சொல்ல முடியுமா? பணம் இருந்தால் பத்தையும் செய்யலாம், பணம் இருந்தா எதையும் வாங்கலாம். இப்ப சொல்றாங்கல்ல, பணம் பாதாளம் வரைக்கும் பாயும் சொன்னான். அது அந்த காலத்து பழமொழி. இப்ப அப்படிலாம் கிடையாது. அந்த காலத்துல ரொம்ப ஆழமான இடம் கேட்டா அது பாதாளம். இப்ப அப்படி இல்லை, விண்வெளிக்கே போலாம். பணம் இருந்துச்சுன்னு சொன்னா ஒரு பில்கேட்ஸ் மாதிரியான ஆளு அல்லது அமெரிக்கால பெரிய தொழிலதிபர் அவரு ஒரு 10 நாள் நான் டூருக்கு போயிட்டு வரேன் பாரு. எங்கப்பா? நம்ம டூருக்கு போனா ஊட்டி கொடைக்கானல், அவரு டூருக்கு போனா விண்வெளி. அப்ப பணம் என்பது எவ்வளவு பெரிய ஒரு மனிதனை தாக்கத்தில் உள்ளாக்குறது என்பதை சிந்திக்கணும். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல யா அய்யுஹல்லதீன ஆமனு லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லாஹ். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், நம்பிக்கை கொண்டவர்களே, உங்களுடைய பொருள் செல்வமும் மக்கள் செல்வமும் அல்லாஹ்வின் நினைவை விட்டு, அன் திக்ரில்லாஹ், அல்லாஹ்வின் நினைவை விட்டு அது உங்களை திசை திருப்பி விட வேண்டாம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இன்னலி குல்லி உம்மத், ஒவ்வொரு உம்மத்துக்கும் சோதனை இருக்கிறது. ஃபித்னத் உம்மத்தி உம்மத்தில் மால், என்னுடைய உம்மத்துக்கு மால் தான் சோதனை, செல்வம் தான் சோதனை என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய விஷயங்கள் பொருளாதாரம் சம்பந்தமா சொல்றாங்க. பாருங்க, ஆதமுடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஓடை அல்ல 2 ஓடை கொடுத்தாலும் சரி போதாது 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 போதாது, பணம் 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 பணம். என்னைக்காவது இந்த பணத்தை தேடுறதுல போதுங்கிற ஒரு நிலைக்கு வர்றானா? தொழுகைக்கு வர்றதுல, அதை வராம இருக்கிறதுல, நேரத்துக்கு வராம இருக்கிறதுல பணம் ஒரு காரணமா இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நீங்க தொழுகையில ஜமாத்துல கலந்துக்கிடுவதற்காக இந்த மாதிரி நான் சில சலுகைகள் தருவேன்னு சொன்னா நீங்க ஓடி வருவீங்க அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அப்ப இந்த பொருளாதார தேடல் என்பது மனிதனை ரொம்ப திசை திருப்புகிறது, இறை நினைவுகளை ரொம்ப குழப்புது. அது மட்டும் கிடையாது, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க பாருங்க, உங்களுக்கு வறுமை வந்து விடுமோ என்று நான் அஞ்சவில்லை, பயப்படல. ஒரு காலத்துல நீங்க வறுமைப்பட்டுருவீங்க, கஷ்டப்பட்டுருவீங்க, நான் பயப்படல. நிறைய கொடுத்து அதனால போட்டி போட்டு அதனால நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிடுவீங்களோ? ஏன் அப்படி சொல்றாங்க? மார்க்க நினைவுகள் உங்களுக்கு குறைஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். அப்போ பொருளாதாரங்கிறது ஒரு மனிதனை ரொம்ப குழப்புது. இன்னைக்கு பொருளாதாரம் இருக்கும்போது ஒன்னா இருக்கிறான், பொருளாதாரம் வந்துச்சுன்னா வேற மாதிரி மாறிடுறான். அவன் பேச்சு, நட, ஸ்டைலு, அவன் உட, வண்டி, காரு, அவனுடைய பேச்சு எல்லாம். பொருளாதாரம் இல்லாத நேரத்தில் பீடி குடிக்கிறான், பொருளாதாரம் வந்தா கொக்கைனுக்கு போயிடுறான், ரொம்ப காஸ்ட்லியான ஒரு விஷயத்த சாப்பிட ஆரம்பிச்சிடுறான். அப்போ பொருளாதாரங்கிறது ஒரு பெரிய வழிகேடா தான் இருக்கிறது. அது மட்டும் கிடையாது, நீங்க மௌலிது ஓதுறீங்க, பாத்தியா ஓதக்கூடிய நேரங்கள்ல அந்த தவறுகளை செய்யறாங்களா இல்லையா இமாமார்கள்? அவர்கள் என்ன செய்யறாங்க தெரியுமா? வசதியான ஆட்களை பார்க்கறது, வசதியான ஆட்களுக்குன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ஓதுறது, கம்மியான பொருளாதாரத்தை வாங்கி கம்மியாக காசு தரக்கூடியவங்களா இருந்தா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நடக்கிறது. அப்ப நிறைய வழிகேடுகளுக்கு பொருளாதாரம் ஒரு பெரிய காரணமாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க பாருங்க, பொருளாதாரம் ஒரு சோதனை, அது ஒரு பெரிய சோதனை தான். அல்லாஹ்வும் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். குர்ஆன்ல ஒரு வரலாறு வருகிறது. ஹாரூன் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு அல்லாஹ் நிறைய பொருளாதாரத்தை அள்ளி கொடுக்கிறான்.
அப்படி கொடுக்கக்கூடிய நேரத்தில் அவர் அந்த பொருளாதாரம் தான் தனக்குரிய வெற்றி என்று நினைத்து இது எனக்கு என்னுடைய திறமையால வந்தது அப்படிங்கிற மாதிரி அவர் நடந்து கொள்கிறார். இன்னொரு ஆள் இறையச்சவாதி, அவர் சொல்றாரு, நீ இப்படி சொல்லாதப்பா, இதை இறைவன் தந்தான்னு சொல்லு அப்படின்னு நினைவூட்டுகிறார். அகம்பாவம். அது எப்படி என்கிட்ட பணம் இருக்கு, அதிகாரம் இருக்கு? இன்னைக்கு சர்வதேச அளவுல பாக்குறோமா இல்லையா? சர்வதேச அளவுல ஒரு நாடு இருக்கிறது, உதாரணத்துக்கு அமெரிக்கா. உடனே என்ன செய்யறான்? ஈரான்ல ஒரு குண்டை தூக்கி போடுறான். போடுவதற்கு என்ன காரணம்? இதே ஒரு இங்க இருக்கக்கூடிய இலங்கை வந்து போடுவானா, அல்லது வேற சின்ன சின்ன நாடுகள் போடுமா? ரொம்ப வசதியான நாடுகள் போடுகிறார்கள். ஏன்? பொருளாதாரம் என்பது அவனுக்கு அகம்பாவத்தை உருவாக்குறது. அது ஒரு நாட்டுக்கு உருவாக்குறது, ஒரு சமுதாயத்துக்கு உருவாக்குறது, ஒரு தனி நபருக்கும் பொருளாதாரம் என்பது அவனை வந்து வழிகேட்டை நோக்கி அழைத்து செல்கிறது. அதனாலதான் தொழுகையில வர்றது இல்லை, கலந்துக்கிறது இல்லை, நான் பிஸியா இருக்கிறேன், ரொம்ப பிஸியான நிலையில இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி மார்க்க பற்றி குறைவதற்கு பொருளாதாரம் ஒரு பெரிய பங்கை வகித்துக் கொண்டிருக்கிறது. அதை நாம் மறுக்க முடியாது. ஆனால் பொருளாதாரம் ஒரு பெரிய பங்கை வகித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் பொருளாதாரம் தான் மார்க்க பற்றை குறைக்கிறதா? அதுதான் முக்கிய பங்கா என்று கேட்டால் அதையும் தாண்டியதுதான் சமுதாய சீரழிவு என்று வருகிறது. ஏன்னா பொருளாதாரத்துக்கு பங்கு இருக்கு, இல்லை நம்ம சொல்ல முடியாது. ஆனா அதை விட ரொம்ப டேஞ்சரான என்ன தெரியுமா? சமுதாய சீரழிவு தான் மிகப்பெரிய டேஞ்சராக இருக்கிறது. அதுதான் ஒரு மனிதனுடைய மார்க்க பற்றை பெரிய அளவில் குறைத்துக் கொண்டிருக்கிறது. எந்த அளவுக்கு பாருங்க, பொருளாதாரத்தில் நல்லது கெட்டதுலாம் இருக்கு. பொருளாதாரம் அறவே தப்புலாம் கிடையாது. பொருளாதாரம் இருந்தால் தான் ஹஜ்ஜிக்கு போக முடியும், பொருளாதாரம் இருந்தால் தான் யாசகம் வாங்காம இருக்க முடியும். பொருளாதாரம் சம்பாதிக்கிறது தப்பு இல்லை தானே? அல்லாஹ் குர்ஆன்ல வந்து வெள்ளிக்கிழமை ஜும்மாவுக்கு நீங்க என்ன செய்யறான்ல, நீங்க வந்து தொழுகைக்கு அழைக்கப்பட்டா வந்திருக்கேங்கிறான். வியாபாரத்தை விட்டுட்டு வந்திருக்கேங்கிறான். அடுத்து வியாபாரத்துக்கு போகாதீங்கன்னு சொன்னானா? பொருளாதாரத்தை தேடுவது என்பது மார்க்கத்தில் குற்றம் கிடையாது. அது பொருளாதாரம் என்பது கெட்டதும் கிடையாது. பொருளாதாரத்திலே நல்லது இருக்கிறது. தர்மம் செய்யலாம், ஜக்காத்து கொடுக்கலாம், பொருளாதாரம் இருந்தால் தன்னிறைவா இருக்கலாம், மற்றவர்கள்ட்ட கையேந்தாம இருக்கலாம். பொருளாதாரத்தின் மூலமாக பல்வேறு விதமான நன்மையான காரியங்கள், பள்ளிவாசலை எழுப்புறோம், பொருளாதாரம் இருக்கிறதுனால தான் இவ்வளவு பெரிய மாநாடு நடத்துறோம். பொருளாதாரம் என்பது அறவே கெட்டது கிடையாது. முதல் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல பேசுகிறான். அதுல சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் வந்து ஏராளமான அருள் கொடைகளை கொடுக்கிறான். அது மாதிரி அருள் கொடை அல்லாஹ் இன்னைக்கு உலகத்துல யாருக்கும் கொடுக்கல. இப்ப சொல்றாங்க அமெரிக்க அதிபர் எங்களை மாதிரி உலகத்துல யாரும் இல்லைங்கிறாங்க. பாருங்க, சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய கால் தூசி கூட பெறமாட்டார்கள். காற்றை வசப்படுத்தி கொடுத்தான், ஜின்களை வசப்படுத்தி கொடுத்தான், எவ்வளவு அள்ளி கொடுத்திருக்கிறான் அல்லாஹ். பக்கத்து நாட்டினுடைய ராணி சிம்மாசனம், அதை எடுத்துட்டு வந்து ஒரு செகண்ட்ல வைங்கன்னா உடனே வைக்கிறது. அந்த அளவுக்கு இறைவன் வந்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பொருளாதாரத்தை அள்ளி கொடுத்திருக்கிறான். அப்போ பொருளாதாரம் கெட்டதுன்னா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கெட்டதா போயிடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களே பின்னொரு காலத்தில் அப்போ பொருளாதாரத்திலே நல்லது என்பது இருக்கிறது. அறவே பொருளாதாரம் கெட்டதும் கிடையாது. பொருளாதாரம் இருந்தால் மனிதன் வந்து மார்க்கத்திலே மறதி வருகிறது, அல்லாஹ்வுடைய நினைவை மறக்கிறான், அல்லாஹ்வினுடைய அருள் கொடைகளை மறக்கிறான், இறை நினைவுகள் அவனுக்கு குறைக்கப்படுகிறது, தொழுகையில அவன் வந்து குறைஞ்சிடறான், பொருளாதாரம் பணம் பணம் பணம்னு பிஸியா இருக்கிறான். கடைசியில மௌத்தார வரைக்கும் அவனுக்கு பொருளாதார தேடல் தான் அவனுடைய கடைசி இலக்காக இருக்கிறது. ஆனால் பொருளாதாரமே ஒரு குற்றமான விஷயமா? அது வழிகேடா? அது மார்க்கத்திலிருந்து திசை திருப்பிடுமா? பணக்காரர்கள் எல்லாம் நாளைக்கு நரகத்தில் தான் இருப்பார்களா? அப்படி கிடையாது தானே. அப்போ பொருளாதாரத்தில் நன்மையும் இருக்கிறது. ஆனால் சமுதாய சீரழிவு என்பது நன்மையே கிடையாது. சமுதாய வழிகேட்டில் ஏதாவது நன்மை இருக்கிறதா? நீங்க யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய சமுதாயம் எவ்வளவு வழிகேட்டை உண்டு பண்ணுகிறார்கள். இப்ப நம்ம எல்லாம் போனை வச்சிருக்கிறோம், எல்லார் கையிலையும் போன் இருக்கிறது. ஒரு வீட்டுல 5 பேர் இருக்கிறீங்க, 5 பேரும் போனை வச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். யாரு யார்ட்டையும் பேசுறதுலாம் இல்ல, கணவன் மனைவிட்ட பேசுறது இல்ல, பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க கூட யார்கிட்ட பேசுறது இல்ல, தாய்கிட்ட பேசுறது இல்ல, தகப்பன்கிட்ட கனெக்ட் ஆகுறது இல்ல. இவர் யார்கிட்ட கனெக்ட் ஆகிட்டு இருக்காரு தெரியுமா?
செல்போன்ல கனெக்ட். செல்போன்ல இருக்கக்கூடிய காட்சிகள் அனைத்தும் ஒரு சமுதாயத்தினுடைய கேடுகட்ட விளைவுகளா இல்லையா? அதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் வேறு, அது அல்லாமல் சீரழிவான விஷயங்கள், சமுதாயம் உருவாக்கக்கூடிய சீரழிவான விஷயங்களை, அதுதானே ஒரு சமுதாயத்தை கெடுக்குது. அதுதானே பார்க்கிறான். மது ஆலைகள் திறந்து வைத்திருக்கிறார்கள். ஆபீஸ் நேரத்தில் குடிக்க கூடாது, மற்ற நேரத்தில் குடிக்கலாங்கிறான். கவர்மெண்ட் ஊழியர்கள் கூட ஆபீஸ் நேரத்தில் குடிக்க மாட்டாங்க, மற்ற நேரத்தில் குடிக்கலாம். மற்ற நேரத்தில் மது அவனுக்கு அனுமதிக்கப்பட்டது. அதே மாதிரி இப்போ இந்த குகைன்னு சொல்றானே இல்லையா, அது மாதிரி ஒரு மோசமான போதைப் பொருள்கள். இதை உண்ணது யாரு, சாப்பிடுறது யாரு? சமுதாயத்தில் நீங்க நல்லவர்கள் என்று யாரை அடையாளம் படுத்துகிறார்களோ, காட்டப்படுகிறார்களோ அவர்கள். நடிகர்கள், நடிகைகள், அவனுடைய அந்தரங்க வாழ்க்கை எப்படி இருக்கிறது? மதுக்கும் மங்கைக்கும் மூழ்கி கிடக்கிறான். அப்போ ஒரு தனி மனிதன் வழிகெடுவதற்கு சமுதாயத்தினுடைய பங்கு ஒரு பெரிய பங்காக இருந்து கொண்டிருக்கிறது. இவ்வளவு ஏங்க, நம்ம கொள்கை ரீதியாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். நம்ம இந்த கொள்கையை சொல்லக்கூடிய காலகட்டத்திலே, அதை எடுத்து சொல்லக்கூடிய காலகட்டத்திலே எப்படி இருந்தது, அதனுடைய நிலைமை எப்படி இருந்தது, அதை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இங்க கூட்டம் கூட்டமாக இந்த மக்கள் இப்போது வந்து உட்கார்ந்து இருக்கிறார்கள். இதை வரவிடாமல் தடுத்ததும் இன்றைக்கும் தடுத்து கொண்டிருப்பதும் யாருன்னு கேட்டா எங்களுடைய முன்னோர்கள். நாங்க இப்படி பாரம்பரியமா வந்துட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில்தான் சமுதாயம் சீர்கொண்டு கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். குர்ஆன்ல இருக்கா? அல்லாஹ் சொல்லி இருக்கிறானா? அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான்? எங்களுடைய முன்னோர்கள் இதனுக்கு அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நீங்கள் பின்பற்றுங்கள் என்று சொன்னால், எங்களுடைய முன்னோர்களை நாங்கள் எப்படி கண்டோமோ அப்படிதான் பின்பற்றுவோம் என்று அவர்கள் கூறுகிறார்கள். அவர்களுடைய முன்னோர்கள் வழிகேடர்களாகவும் அறிவியனர்களாகவும் இருந்தாலும் கூடவா அப்படின்னு அல்லாஹ் கேள்வி கேட்கிறான். அதனால மார்க்க பற்று பெரிதும் குறைவதற்கு சமுதாய சீரழிவுதான் மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது என்று கூறி, நமக்கு அல்லாஹ் தந்த இந்த ஓரளவு விஷயங்களை அறிந்து கொண்டு நாம் சொல்லக்கூடிய செய்தியாக நிறைவு செய்கிறோம். நம்முடைய இந்த சபையினுடைய குறை நிறைகளை படைத்த ரப்புல் ஆலமீன் புரிந்து கொள்ள வேண்டும் என கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர். அல்லாஹ்